கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட்டு இருப்பது என்பது தலைப்பில் உங்களோட பேச விரும்புகிறேன். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ಇರುವುದು ಎಂಬುದರ ಬಗ್ಗೆ ನಾನು ಇವತ್ತು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுவது, ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಸ್ಥಿರಪಡುವುದು. ரட்சிக்கப்படுகிறோம், ರಕ್ಷಣೆ ஞான ஸ்நானம் எடுக்கிறோம், ದೀಕ್ಷಾಸ್ನಾನ சபைக்கு ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, வருகிறோம், ಸಭೆಗೆ ಬರುತ್ತೇವೆ, ஜெபிக்கிறோம். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆனால் அந்த ஸ்திரப்பட்டு இருக்கிற அனுபவம் என்று ஒரு அனுபவம் வேதத்தில் பார்க்கிறோம். ಆದರೆ ಸ್ಥಿರವಾಗಿ ಇರುವಂತಹ ಒಂದು ಅನುಭವವನ್ನ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ಎಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸ್ಥಿರಪಡಬೇಕು ಎಂದು ಕರ್ತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஒரு மரம் பூமியிலிருந்து எழும்பி வருகிறது, ஒரு விதை முளைத்து செடியாக வருகிறது. ಒಂದು ಬೀಜವು ಹೇಗೆ ಭೂಮಿಯಿಂದ ಅದು ಮೊಳೆತು ಗಿಡವಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತದೋ, அது மரமாக மாறும்போது ಅದು ಮರವಾಗಿ ಬೆಳೆಯುವಾಗ அது ஸ்திரப்பட வேண்டி இருக்கிறது. ಅದು ಸ್ಥಿರಪಡಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. நல்ல ஸ்ட்ராங்காக பூமியிலே வேர் போவதன் மூலமாக ಅದರ ಬೇರು ತುಂಬಾ ಗಟ್ಟಿಯಾಗಿ ದೃಢವಾಗಿ ಅದು ಭೂಮಿಯೊಳಗೆ ಹೋಗುವುದರ அது ಮೂಲಕ ஸ்திரப்படுகிறது. ಅದು ಸ್ಥಿರ ಹೊಂದುತ್ತದೆ. ஒருவேளை இந்த பக்கம் எல்லாம் வேர் வந்திருக்கு, இந்த பக்கம் வேர் இல்லாவிட்டால், ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಕಡೆ ಮಾತ್ರ ಬೇರು ಇದ್ದು ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಬೇರು ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, காற்று இப்படி அடிக்கும் போது ಗಾಳಿ ಹೀಗೆ ಬೀಸುವಾಗ அது இந்த பக்கம் விழுந்து விடும், ಅದು ಆ ಕಡೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೆ, பேலன்ஸ்டாக நிற்காது. ಅದು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ಡ್ ಆಗಿರುವುದಿಲ್ಲ. ஒரு மரம் எல்லா பகுதியில் எல்லா சுற்றிலும் அது வேர் விட்டு ஸ்திரப்பட்டு நிற்கும். ಒಂದು ಮರವು ತನ್ನ ಕಡೆ ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲೂ ಬೇರನ್ನು ಹಬ್ಬಿಸಿ ಅದು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அதே போல ಅದರಂತೆಯೇ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ஆவியிலே ಆತ್ಮದಲ್ಲಿ எல்லா ஏரியாவிலும் ஸ்திரப்பட்டு இருக்கும்போது தான் நமக்கு விரோதமாய் காற்றும் புயலும் வரும்போது நம்மால் நிலைத்து நிற்க முடியும். ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ನಾವು ಬೇರೂರಿ ನಿಂತಾಗ ಮಾತ್ರ ನಮ್ಮಲ್ಲಿ ಅಲೆಗಳು ಗಾಳಿಯು ಬೀಸಿದಾಗಲೂ ನಾವು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಬಹುದು. இல்லாவிட்டால் பிசாசு நமக்கு பலகீனமான இடத்தை பார்த்து அடித்து நம்மை பலகீனப்படுத்துவான், நம்மை தள்ளி போட முடியும். ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಸೈತಾನನು ನಾವು ಬಲಹೀನವಾದ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. ನಾವು ಆಗ ಬಿದ್ದು ಹೋಗುವ ಸಂಭವಗಳಿರುತ್ತವೆ. அநேக கிறிஸ்தவர்கள் ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை மாத்திரம் பார்த்து ஆண்டவரை குறித்து அந்த இடத்துல மட்டும் ஒரு வெளிப்பாடு, ஒரு அறிவு இருக்கும். ಒಂದೇ ಒಂದು ಆ ಗುರಿಯನ್ನು ಮಾತ್ರ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದರ ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ಅವರಿಗೆ ಆ ಪ್ರಕಟಣೆ ಇರುತ್ತದೆ. அந்த இடத்திலே கர்த்தரை முற்றிலுமாய் நம்ப முடியும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬಬಹುದು. ஆனால் மற்ற ஏரியால ಆದರೆ ಬೇರೆ அவர்களுக்கு ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ வெளிப்பாடு இருக்காது. ಅವರಿಗೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಪ್ರಕಟಣೆ ಇರುವುದಿಲ್ಲ. அதனால அவர்கள் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ಆದ್ದರಿಂದ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஒரு அன்பேலன்ஸ்டாக இருப்பார்கள், ಒಂದು ಅನ್ಬ್ಯಾಲೆನ್ಸ್ಡ್ ಆಗಿ ಇರುತ್ತಾರೆ, பலகீனப்பட்டு இருப்பார்கள். ಬಲಹೀನರಾಗಿರುತ್ತಾರೆ. திடீரென்று அவருடைய வாழ்க்கையில நஷ்டமும் நாசமும் வேதனையும் தோல்வியும் அவநம்பிக்கையும் உண்டாகும். ತಕ್ಷಣವಾಗಿ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಸೋಲು, ನಂಬಿಕೆಯು, ನಷ್ಟವು ಎಲ್ಲವೂ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஸ்திரப்படுவதை குறித்து படிக்கும் போது ಸ್ಥಿರ ಹೊಂದುವುದರ ಬಗ್ಗೆ ಓದುವಾಗ ஆவியின் பலத்தினாலே தான் ஸ்திரப்படுகிறோம். ಆತ್ಮದ ಬಲದ ಮೂಲಕ ನಾವು ಸ್ಥಿರಪಡುತ್ತೇವೆ. அந்த ஆவியின் பலத்தினாலே ஸ்திரப்படுவதற்கு, ಆತ್ಮದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಸ್ಥಿರಪಡುವುದಕ್ಕೆ அதை குறித்து நாம் அறிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳಿದು ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நாம் கற்றுக்கொண்ட பிறகு ನಾವು ಕಲಿತುಕೊಂಡ ನಂತರ அதை வாஞ்சிக்க வேண்டும். ಅದನ್ನು ಹಂಬಲಿಸಬೇಕು. அந்த அனுபவத்தை, அந்த அறிவை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ಆ ಅರಿವನ್ನು, ಆ ಅನುಭವವನ್ನು ನಾವು ಹಂಬಲಿಸಬೇಕು. அப்பொழுது கர்த்தர் அந்த அனுபவத்திலையும் அந்த அறிவையும் அந்த பலனையும் நமக்கு கொடுப்பார். ಆಗ ಕರ್ತನು ನಮಗೆ ಆ ಅನುಭವವನ್ನು, ಆ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು, ಆ ಬಲವನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ. ரோமர் 1வது அதிகாரம் 10வது வசனம். ರೋಮಾಪುರದವರೆಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். ನೀವು ದೃಢ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಆತ್ಮೀಕದ ಕೆಲವು ನಂಬಿಕೆಗಳನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕು. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக என்ன வேண்டும்? ನೀವು ದೃಢ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಬೇಕು? சில ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். ಕೆಲವು ಆತ್ಮೀಕದ ವರಗಳನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕು. ஆமென். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதலும்படிக்கு உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறேன், வரங்களை கொடுக்கும்படி. அடுத்த வசனம். ನನ್ನ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಆತ್ಮಿಕ ವರವೇನಾದರೂ ದೊರಕಿ ನೀವು ದೃಢ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಮತ್ತು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯಿಂದ ಸಹಾಯದಿಂದ ಹೊಂದಿ ಈ ಪ್ರಕಾರ ನಿಮಗೆ ನಾನು ಧೈರ್ಯಗೊಳಿಸುತ್ತೇನೆ. நீங்கள் ஸ்திரப்படுவதை கண்டு எனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும்படி, ನೀವು ಸ್ಥಿರ ಹೊಂದುವುದನ್ನು ನೋಡಿ ನಾನು ಸಂತೋಷಗೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ உங்களை கண்டு உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க விரும்புகிறேன் என்று பவுல் தன்னுடைய சபைக்கு எழுதுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಿಮಗೆ ಆತ್ಮಿಕದ ವರಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಪೌಲನು ತನ್ನ ಸಭೆಗೆ ಬರೆದಿದ್ದಾನೆ. எவ்விதத்திலாவது, அடுத்த வசனம், எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்.
ಯಾವುದೇ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಬೇಗ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಅದರ ಪ್ರಕಾರ ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அந்த சபையின் போதகர் ಆ ಸಭೆಯ ಬೋಧಕನು ಪೌಲನು சபையின் மக்களுக்கு எழுதுகிறார். ಸಭೆಯ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೀಗೆ ಬರೆಯುತ್ತಾರೆ. அவர் அந்த சபையை இப்ப பவுல் சபையை ஸ்தாபித்து ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பாஸ்டர் இடத்துல சபையை கொடுத்து அவர் வேறு தேசத்துக்கு மிஷனரியாக அங்கு வேறு சபைகளை ஸ்தாபித்து அப்படி சுற்றி கொண்டே இருக்கிறார். ಪೌಲನು ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿ ಅದನ್ನು ಬೇರೆ ಅವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಅವರು ಬೇರೆ ದೇಶ ಕಡೆಗೆ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಅವರು ಹಾಗೆ ಸುತ್ತುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப அங்க இருந்து இந்த சபைக்கு எழுதுகிறார். ಈಗ ಅಲ್ಲಿದ್ದುಕೊಂಡು ಈ ಸಭೆಗೆ ಬರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டீங்க, ஆரம்பத்தில் ನೀವು ಆರಂಭದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ, கொஞ்சம் கொஞ்சமாய் வளருகிறீர்கள், ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತಿದ್ದೀರಾ, செடியாக இருந்து இப்போ ஓரளவுக்கு மரம் அளவுக்கு வளருகிறீர்கள், ಗಿಡವಾಗಿದ್ದು ಈಗ ಒಂದರಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಮರವಾಗಿ ಬೆಳೆದಿದ್ದೀರಾ. வளர்ந்து வந்த உங்களுக்கு ஸ்திரப்படுத்த வேண்டும். ನೀವು ಬೆಳೆದು ಬರುವಂತ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕು. ஆமென். சோ அதற்காக நான் வந்து உங்களுக்கு சில ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಮಗೆ ಕೆಲವು ಆತ್ಮಿಕದ ವರಗಳನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕು. இந்த காலை வேளையிலே ಈ ಬೆಳಗಿನ என் ಸಮಯದಲ್ಲಿ மூலமாய் கர்த்தர் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேசும்போது ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಕರ್ತನು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವಾಗ உங்கள் கண்கள் திறக்கப்படுமானால், ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯುವುದಾದರೆ, உங்கள் இருதயத்தில் இந்த வாஞ்சை இந்த ஏக்கம் உண்டாகுமானால், ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ಹಂಬಲ ಉಂಟಾಗುವುದಾದರೆ, உங்களுக்குள்ளும் இதே ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். ನಿಮ್ಮೊಳಗೂ ಇದೇ ಆತ್ಮೀಕದ ವರಗಳನ್ನು ಕೊಡುವಂತೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நீங்கள் அதை வாஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது, ನೀವು ಅದನ್ನು ಹಂಬಲಿಸಲು ಆರಂಭಿಸುವಾಗ, கர்த்தர் என் மூலமாக ಕರ್ತನು ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ஏதாவது ஒரு வழியிலே ಯಾವುದೋ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ಆತ್ಮೀಕದ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ಸ್ಥಿರப்படுவது எப்படி? ಸ್ಥಿರ ಹೊಂದುವುದು ಹೇಗೆ? ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்வதன் மூலமாய். ಆತ್ಮೀಕದ ವರಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದರ ಮೂಲಕ. இப்ப பொதுவா நம்முடைய பெந்தெகோஸ்தே சபைகளிலே வரங்கள் என்று சொன்ன உடனே நம்ம உடனே வந்து எதை யோசிப்போம்? ಸಹಜವಾಗಿ ನಮ್ಮ ಈ ಬೆಂದೆಗೋ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಾವು ವರಗಳು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಯಾವುದನ್ನು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ? சுகமாக்குவது, அற்புதம் செய்வது, பேய்களை ஓட்டுவது, இப்படிதான் நாம நினைக்கிறோம். ಸ್ವಸ್ಥಗೊಳಿಸುವುದು, ದೆವ್ವಗಳನ್ನು ಹೊಡಿಸುವುದು, ಈ ತರದನ್ನೇ ನಾವು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. வரம் என்றால் வெகுமதி, gift. ವರ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅದು ಬಹುಮಾನ. ரைட், நம்ம தமிழ்ல சரியான வரம் என்றால் gift தான். ಅದು ವರ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಒಂದು ಬಹುಮಾನವದು. ரைட், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற வரத்துக்கு பேர் ஆவிக்குரிய வரம். ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆತ್ಮಿಕದ ವರ ಅನ್ನುತ್ತೇವೆ. மனுஷரிலிருந்து பெற்றுக்கொள்கிற வரத்துக்கு பேர் மாம்சீக வரம். ಮನುಷ್ಯರಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದ ವರಕ್ಕೆ ಮಾಂಸಿಕದ ವರ ಅದು. நம்ம எல்லோருக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தேவன் வரங்களை கொடுக்கிறார். ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಸನ್ನಿವೇಶಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಒಂದೊಂದು ವರಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. எனக்கு என்னுடைய ஊழியத்துக்கு என்னுடைய வேலைக்கு ஏற்றவாறு எனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். ನನಗೆ ನನ್ನ ಸೇವೆಗೆ ನನ್ನ ಬೋಧನೆಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನನಗೊಂದು ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள் எனக்குள்ள இல்லாவிட்டால் நான் ஊழியத்தை திறம்பட உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு நான் ஊழியத்தை செய்ய திறம்பட செய்ய முடியாது. ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವರ ನನಗೆ ಕೊಡದೆ ಹೋಗಿದ್ದರೆ ನಾನು ಈ ದೃಢವಾಗಿ ಇಂಥ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. தகப்பனாய் தாயா இருக்கிற நீங்கள், ತಂದೆಯಾಗಿ ಅಥವಾ ತಾಯಿಯಾಗಿರುವ ನೀವು, வேலை செய்கிறவர்கள், பிசினஸ் செய்கிற நீங்கள், ಕೆಲಸ ಮಾಡುವ ಅಥವಾ ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡುವ ನೀವು, சமையல் செய்கிறவர்கள், ಅಡಿಗೆ ಮಾಡುವವರು, பிரயாண ಮಾಡುವವರು, படிக்கிறவர்கள், ஓதுவವರು, எல்லாருக்கும் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற, உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற, உங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வரம் தேவன் கொடுக்க வேண்டும். ಎಲ್ಲರಿಗೂ ನಿಮ್ಮ ಸಂದರ್ಭಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ, ನಿಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ, ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ವರಗಳನ್ನು ಆತನು ಕೊಡಬೇಕು. மாம்சத்திலிருந்து நம்ம gift கொடுக்கிறார்கள். ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಿಮಗೆ ಈಗ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த gift பூமியிலிருந்து, மண்ணிலிருந்து, இல்லாவிட்டால் மாம்சத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட gift. ಆ ಗಿಫ್ಟ್ ಈ ಭೂಮಿಯಿಂದ, ಈ ಮಣ್ಣಿನಿಂದ ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ, ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಅದು. மரத்தினாலோ, கல்லினாலோ, பொன்னினாலோ, பிளாஸ்டிக்னாலோ ஏதோ ஒரு பொருள் பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டதன் மூலமாய் கொடுக்கிறார்கள். ಅದು ಮಣ್ಣಿನಿಂದಲೋ, ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ನಿಂದಲೋ ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಂದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಮಾಡಿದಂತ ಗಿಫ್ಟ್ ಅದು. ದೈವಿಕ ಗಿಫ್ಟ್. ಆದರೆ ದೈವಿಕವಾದ ಇಂಗ್ಲಿಷ್ல ஸ்பிரிச்சுவல் gift. ಆತ್ಮಿಕದ ಗಿಫ್ಟ್ ಅದು. ஆவியின் gift. ಆತ್ಮಿಕದ ஆவிக்குரிய உலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. ಅದು ಆತ್ಮದ ಲೋಕದಿಂದ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அதையும் நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆவிக்குரிய gift என்பது, ಆತ್ಮಿಕದ ಗಿಫ್ಟ್ ಅಂತ ಹೇಳುವುದು, தேவனுடைய உலகத்திலிருந்து, ஆவியின் உலகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பேக்கெட்,
ஒரு ஒரு gift, ஒரு வரம் என்று சொல்லுகிறோம். ಅದು ದೇವರ ಲೋಕದಿಂದ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಪ್ಯಾಕೆಟ್ ಅಥವಾ ಒಂದು ವರ ಅಂತ ನಾವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. அந்த gift நமக்குள்ள வரும்போது ಆ ಗಿಫ್ಟ್ ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ நாம் செய்கிறதை தான் செய்ய போகிறோம். ನಾವು ಮಾಡದ್ದನ್ನೇ ಮಾಡುತ್ತಿರುತ್ತೇವೆ. ஆனால் அதை அதிக கான்ஃபிடென்ட் ஆக நம்பிக்கையோடு செய்வோம். ಆದರೆ ಅದನ್ನು ನಾವು ಅಧಿಕವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಅದನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. பொதுவாக நம்பிக்கை என்று சொல்லும்போது ಸಹಜವಾಗಿ ನಂಬಿಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ சுய நம்பிக்கை, ಸ್ವನಂಬಿಕೆ, தேவ நம்பிக்கை ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ அப்படி என்று சொல்லலாம். ಹೀಗೆ ಅಂತ ಹೇಳಬಹುದು. சுய நம்பிக்கை ತನ್ನ ಸ್ವಂತದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ, நம்முடைய மாம்சத்தில் நம்முடைய திறமையை நம்பிதான் நாம் பொதுவாக எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಅಥವಾ ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದ ಆಧಾರದ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ. பைக்ல எளிமை பைக்கை ஓட்டும் போது நான் ஓட்ட முடியும், நான் எனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியும், அதை பிரேக் பிடிக்க தெரியும் என்று நம்முடைய நம்பிக்கையில தான் பைக் ஓட்டுகிறோம். ಒಂದು ಬೈಕ್ ಅನ್ನು ಓಡಿಸುವಾಗ ಅದನ್ನು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ, ನನ್ನಿಂದ ಓಡಿಸಲು ಸಾಧ್ಯ, ಅದನ್ನು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಮಾಡಲು ಅಂತ ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಓಡಿಸುತ್ತೇವೆ. எழும்பி நடக்கும்போது கூட நம்முடைய சுய நம்பிக்கையில தான் நடக்கிறோம். ಎದ್ದು ನಡೆಯುವಾಗಲೂ ಸಹ ನಮ್ಮ ಸ್ವಂತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುತ್ತೇವೆ. நம்ம செய்கிற வேலை, எழுதுகிற எழுத்தெல்லாம் இப்ப நான் பேசுகிறேன், கரெக்டா தான் பேசுறேன், எனக்கும் நம்பிக்கை இருக்கு கரெக்டா தான் பேசுறேன்னு. ನಾವು ಬರೆಯುವಂಥದ್ದು ಅಥವಾ ನಾನು ಮಾತನಾಡುವಂಥದ್ದು, ಈಗ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುವುದು ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ, ನಾನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ. திடீரென என்னுடைய மூளை பிசகி போகுமானால் நான் ஏதாவது வேற மாதிரி உளறி கொண்டு இருந்தேன்னா நான் பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க எல்லாம் பார்ப்பீங்க என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் கரெக்டாக தான் பேசுறேன்னு நம்பிக்கையில் பேசிட்டு இருக்கேன், கரெக்டாக தானே பேசுறேன். ತಕ್ಷಣ ನನಗೆ ಮೆದುಳಿನಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆದರೆ, ನಾನು ಏನಾದರೂ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದರೆ ನಾನು ಸರಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇರ್ತೇನೆ ಅಂತ ನೋಡುತ್ತಿರ್ತೇನೆ, ಆದರೆ ನೀವು ನನ್ನನ್ನು ಒಂದು ರೀತಿ ನೋಡುತ್ತೀರಾ ನಾನು ಸರಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ. ஆமென். சோ சுய நம்பிக்கையில தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ಹಾಗಾಗಿ ಸಹಜವಾಗಿ ನಾವು ಸ್ವಂತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. அது சாதாரணமாய் செய்கிற காரியங்கள், ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು. ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ಅಸಾಧಾರಣமான காரியங்களை செய்ய வேண்டுமானால், ಆದರೆ ಒಂದು ಹಂತಕ್ಕಿಂತ ಮೇಲೆ ನಾವು ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕಾದರೆ நம்முடைய நம்பிக்கை பத்தாது. ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ನಮಗೆ ಸಾಲದು. அங்கதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ಅಲ್ಲೇ ನಮಗೆ ಸ್ಟ್ರೆಸ್ ಆಗುತ್ತದೆ. நம்முடைய ஆழ்மனம் நீ அதை செய்யணும், அங்க ரீச் ஆகணும், அதை பிடிக்கணும், அதுல தொங்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றுது. ನಮ್ಮ ಆಳದ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು, ಅಲ್ಲಿ ರೀಚ್ ಆಗಬೇಕು, ಅದನ್ನು ಹಿಡಿಯಬೇಕು ಅಂತ ನಮಗೆ ಅನಿಸುತ್ತದೆ. ஆனால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பலன் அங்க ரீச் ஆக முடியாது என்று சொல்லுது. ಆದರೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ, ನಮ್ಮ ಬಲವು ಅಲ್ಲಿ ನೀನು ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. ಕಾನ್ಫ್ಲಿಕ್ಟ್ ಉಂಟಾಗುது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾನ್ಫ್ಲಿಕ್ಟ್ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ಬರதான் ಸ್ಟ್ರೆಸ್ என்று சொல்கிறோம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ನಾವು ಸ್ಟ್ರೆಸ್ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. அந்த கான்ஃப்லிக்ட், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃப்லிக்ட் இன்க்ரீஸ் அதிகமாகும் போது, ಆ ಒಳಗಿರುವಂತ ಕಾನ್ಫ್ಲಿಕ್ಟ್ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗುವಾಗ, ಹೆಚ್ಚಾಗುವಾಗ நம்முடைய மனதிலே என்னால் செய்ய வேண்டியதை செய்ய முடியவில்லை அப்படி என்று சொல்லி பல காரணங்களை நமக்குள்ள சொல்லி, ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ಅಯ್ಯೋ ನಾನು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹಲವು ಕಾರಣಗಳನ್ನು ಅದಕ್ಕೆ ಹೇಳಿ, அந்த காரணங்கள் நமக்குள்ளே டிப்ரெஷனை கொண்டு வருது. ಆ ಕಾರಣಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ಆ ಡಿಪ್ರೆಷನ್ ಅನ್ನು ತರುತ್ತದೆ. எனக்கு பணம் இல்ல, வசதி இல்ல, மனைவி அப்படி இருக்கு, கணவன் அப்படி இருக்கு, பிள்ளை அப்படி இருக்கு, அது அப்படி இப்படின்னு சொல்லி செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்ய முடியவில்லை என்ற ஏக்கம் நமக்குள்ளே சோர்வை, டிப்ரெஷனை கொண்டு வருகிறது. ನನ್ನ ಗಂಡ ಹೀಗಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹೀಗೆ ಇದ್ದಾರೆ, ನನ್ನಿಂದ ಇದನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ, ಹಣದ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೀಗಿವೆ, ನನ್ನಿಂದ ಇದನ್ನು ಮಾಡಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಅಂದುಕೊಳ್ಳುವಾಗ ನಮಗೆ ಆ ಡಿಪ್ರೆಷನ್ ಒಳಗೆ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. என்ன காரணம்? ಏನು ಕಾರಣ ಇದಕ್ಕೆ? நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த விதை, நீ பனமரமாக, கேதுரு மரமாக, ஆலமரமாக மாற வேண்டும் என்று சொல்லி உள்ளிருந்து உந்துகிறது நம்மை. ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಬೀಜವಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತದ್ದು, ನೀನು ಒಂದು ದೊಡ್ಡ ಆಲದ ಮರವಾಗಿ, ಒಂದು ದೊಡ್ಡ ತೆಂಗಿನ ಮರವಾಗಿ, ಒಂದು ದೊಡ್ಡ ವೃಕ್ಷವಾಗಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂದು ನಮ್ಮನ್ನು ನೂಕುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஆனால் அங்கே செல்லக்கூடிய வரம், gift நமக்கு இல்லை. ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಲು ಬೇಕಾದಂತ ವರವು, ಆ ಗಿಫ್ಟ್ ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಇಲ್ಲ. நம்மால அங்க ரீச் பண்ண முடியல. ನಮ್ಮಿಂದ ಅಲ್ಲಿ ರೀಚ್ ಮಾಡಲು ரீச் ಆಗುತ್ತಿಲ್ಲ. பண்ணக்கூடிய மனப்பக்குவம் கூட இல்ல. ಅಲ್ಲಿ ತಲುಪಲು ಬೇಕಾದ ಮನಸ್ಥಿತಿಯು ನಮಗೆ ಇಲ್ಲ. இன்னைக்கு ரீச் பண்ண முடியல, நாளைக்காவது ரீச் ஆவேன், அடுத்த வருஷமா ரீச் ஆவேன் என்று சொல்லி கற்பனையோ பண்ண, எதிர்பார்க்கவோ, அதை பிளான் பண்ண கூட நமக்குள்ள ஒரு சக்தி இல்லை. ಹೋಗಲಿ ಇವತ್ತು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ನಾಳೆ ಆದ್ರೆ ಅಥವಾ ಬರುವ ವರ್ಷವಾಗಲಿ ನಾನು ರೀಚ್ ಆಗುತ್ತೇನೆ ಅಂತ ಅದನ್ನು ಪ್ಲಾನ್ ಮಾಡುವಂತ, ಅಂತ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಶಕ್ತಿಯೂ ಸಹ ನಮಗೆ ಇಲ್ಲ. அதனால தான் தேவனுடைய gift, ஆவியின் gift, வரம் நமக்கு தேவை. ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರ ಆತ್ಮೀಕದ ಗಿಫ್ಟ್, ವರ ನಮಗೆ ಬೇಕು. ஆண்டோடைய gift வரும்போது, ದೇವರ ಗಿಫ್ಟ್ ಬರುವಾಗ நமக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகுகிறது. ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நமக்குள்ளே சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுகிறது. ನಮ್ಮೊಳಗಿನ ಆ ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಅಪ್ಡೇಟ್ ಆಗುತ್ತದೆ. அப்போ நம்முடைய மனதிலே ரீச் பண்ண முடியும் என்ற நம்பிக்கையும், ரீச் பண்ணக்கூடிய பலனும், வழிகளையும் கண்டுகொள்ளவும்
புரிந்து கொள்ளவோ நமக்கு ஆரம்பிக்கிறது. ಆಗ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ರೀಚ್ ಆಗಲು ಬೇಕಾಗುವಂತ ಅದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಅದನ್ನು ತಲುಪಲು ಬೇಕಾದಂತ ಬಲವು ನಮ್ಮೊಳಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நீதிமொழிகள் வசனம் இப்படி சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತವೆ, ஒரு மனுஷனுடைய gift ರಾಜಾக்களுக்கு முன்பாக கொண்டு சேர்க்குமாம் அவனை. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಆ ಗಿಫ್ಟ್ ಅವನನ್ನು ರಾಜರ ಮುಂದೆ ಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತದಂತೆ. ஆவிக்குரிய gift நமக்குள்ள, ஆவிக்குரிய வரம் நமக்குள்ள இருக்கும்போது, ಆತ್ಮೀಕದ ವರವು ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಾಗ நம்முடைய கண்களுக்கு அந்த வழிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಿಗೆಲ್ಲ ಆ ಮಾರ್ಗಗಳು ಕಾಣಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. நம்முடைய கைகளுக்கு காரியங்களை செய்து அதை சாதிக்கக்கூடிய திறமை நம்ம அறியாமலே வரும். ನಮ್ಮ ಕೈಗಳಿಗೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಅದನ್ನು ಸಾಧಿಸಲು ಬೇಕಾದ ಬಲವು ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಮ್ಮ ಕೈಗಳಿಗೆ ஒரு ಬರುತ್ತದೆ. இடத்துல போடப்படும் போது ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ நம்ம ಹಾಕಲ್ಪಡುವಾಗ அறியாமலே வார்த்தைகள் வரும். நம்முடைய பேசி அதை சாதிச்சு அதை ஜெயித்து, வா இப்படி எல்லாம் பேசுவானா எனக்கே தெரியாதே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள தோன்றும். ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಮಗೆ ಮಾತುಗಳು ಅಲ್ಲಿ ಆಡಲು ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಮಾತುಗಳು ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. ಓ ನಾನು ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ, ನಮಗೆ ಅಷ್ಟು ಸಾಮರ್ಥ್ಯವಿದೆಯಾ ಅಂತ ನಮಗೆ ಅನಿಸುತ್ತದೆ. அந்த ஆவியின் வரம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது, ಆ ಆತ್ಮದ ವರವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ நீங்கள் நடக்கிற நடையே மாறிவிடும். ನೀವು ನಡೆಯುವಂತ ನಡೆಯೇ ಬದಲಾಗುತ್ತದೆ. அது வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் அப்படியே சோர்ந்து குந்தி குந்தி நடக்கும்போது டக்குன்னு கோலியாத்த மாதிரி நடக்க நம்மை அறியாமலே மாற்றம் உண்டாகும். ಅಷ್ಟರವರೆಗೆ ನಾವು ಹಾಗೆ ಕುಗ್ಗಿ ನಡೆಯುವವರಾಗಿದ್ದು ಇರುತ್ತಾ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆಯೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾರ್ಪಾಡು ಬರುತ್ತದೆ. நம்மளை அறியாமலே நம்முடைய உடை பாவனைகள் மாறும். ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆಯೇ ನಮ್ಮ ಉಡುಪುಗಳು ನಮ್ಮ ಭಾವನೆಗಳು ஏனென்றால் ಬದಲಾಗುತ್ತದೆ. நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் இதெல்லாம் நடக்கிறது. ஆமென். ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮೊಳಗಿರುವಂತಹ ನಂಬಿಕೆಯ ಆಧಾರದಲ್ಲೇ ಇದೆಲ್ಲವೂ ನಡೆಯುತ್ತದೆ. நம்ம ஹோம் டஃப், நமக்கு நல்ல பழகின, நாம் அந்த இடத்துல பெரிய ஆள் என்று நினைக்கிற இடத்துல நம்ம இப்படிதான் நடப்போம். ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುವಂತ ಇದು ನನ್ನ ಸ್ಥಳ ಅಂತ ಹೇಳುವ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಹೀಗೆ ನಡೆಯುತ್ತೇವೆ, இப்படி பார்ப்போம். ಹೀಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனா அந்த இடத்துல நான் சின்ன ஆளு, இங்க எனக்கு எடுபடலன்னு சொல்லும்போது இப்படி நடப்போம். ಆದರೆ ಇನ್ಯಾವುದೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಸ್ಥಳ, ಇದು ನಾನು ಇಲ್ಲಿ ಚಿಕ್ಕವನು ಅನ್ನುವಾಗ ನಾವು ಹಾಗೆ ಕುಗ್ಗಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. அவ்வளவுதான். ஒரு பார்ட்டி ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். ಒಂದು ಪಾರ್ಟಿ ಅಥವಾ ಒಂದು ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அங்க உங்களுக்கு உங்கள் திருப்திக்கு நீங்க ட்ரெஸ் பண்ணி உங்கள் திருப்திக்கு எல்லாத்தையும் அப்படி நிறைய போட்டிருந்தீங்கன்னா பெண்கள், ನಿಮ್ಮ ತೃಪ್ತಿಗೆ ನೀವು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅವರು ನಿಮ್ಮ ತೃಪ್ತಿಗೆ ನೀವು ಎಲ್ಲ ಉಡೆಗಳನ್ನ ಎಲ್ಲ ಆಭರಣಗಳನ್ನು ಧರಿಸಿದ್ದಾರೆ. ஆண்கள் உங்க திருப்திக்கு சூட் ஷூ எல்லாம் உங்க திருப்திக்கு நீங்கள் போட்டிருந்தீர்களானால், ಗಂಡಸರು ಅವರ ತೃಪ್ತಿಗೆ ನಿಮ್ಮ ಸೂಟುಗಳನ್ನೆಲ್ಲ ಹಾಕಿದ್ದಾರೆ. அப்படி யாரை கூப்பிட்டாலும் முன்னால வந்து தைரியமா நிப்போம், ஸ்டேஜ்ல அவங்ககிட்ட நடப்போம், குறுக்க முறுக்க நடப்போம். ஏன்னா நம்பிக்கை இருக்கு, நான் சுய நம்பிக்கை, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பார்க்க ரிச்சாக வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದರೆ ನೀವು ಹಾಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೀಗೆ ಎದೆ ಎಬ್ಬಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀರಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇದೆ, ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು. அதே வேளையில உங்க திருப்திக்கு நீங்க போடலனா, ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ತೃಪ್ತಿಗೆ ನೀವು ಅಂತ ಉಡುಪನ್ನು ಹಾಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, நாம என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு மாதிரி வெக்கமா, குற்ற மனசாட்சி, தாழ்வமா ஒதுங்கி இருந்துட்டு கேமரால போட்டோ எடுக்க சொன்னோட யாருக்கு பின்னாலே நின்னுக்குவோம். பெண்கள் இப்படி எடுத்து மூடிக்குவோம், கழுத்துல இருக்க தெரியக்கூடாது, ஒன்றும் இல்லைன்னு தெரியக்கூடாது. யாரும் உங்களை பார்க்கல, ஆனால் நமக்கே தோணும் எல்லாரும் என்ன தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி. ನಾವು ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಹಿಂದುಗಡೆ ಸರಿದು ಹೋಗುತ್ತೇವೆ. ಫೋಟೋಗೆ ಕರೆದ್ರೂ ಹಿಂದೆ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. ನಾವು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೇವೆ. ಯಾರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇರಲಿ, ಆದ್ರೆ ನಮಗೆ ಹಾಗೆ ಅನಿಸುತ್ತದೆ. அப்போ நம்முடைய சுய நம்பிக்கை எதிலிருந்து வருகிறது? ನಮ್ಮ ಸ್ವಾನಂಬಿಕೆ ಯಾವುದರಿಂದ ಬರುತ್ತದೆ? ஓடுகிற சூட்டு, உடுக்கிற சாரி, மேல தொங்குகிற நகையிலிருந்து வருது. ನಾವು ಹಾಕುವಂತ ಸೂಟು, ಧರಿಸುವಂತ ಆಭರಣಗಳಿಂದ ಬರುತ್ತದೆ. ரைட். அந்த இடத்துல எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும், இல்லை எல்லாரோட பெரிய ஆளா இருக்கிறேன் இந்த சிந்தனையில நமக்குள்ள சுய நம்பிக்கை வருகிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಈಕ್ವಲ್ ಆಗಿದ್ದೇನೆ ಅಥವಾ ಎಲ್ಲರಿಗಿಂತ ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಒಂದು ಸ್ವಾನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ ಅದು. இப்போ நீங்க ஒரு கேம் விளையாட போகிறீங்க, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಒಂದು ಗೇಮ್ ಆಡಲು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ, ஷட்டிலோ கிரிக்கெட்டோ விளையாட போறீங்க, ಶಟಲ್ ಅಥವಾ ಕ್ರಿಕೆಟ್ ಆಡಲು அப்போ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. உங்க டீம்ல இருக்கிற 10 பேர் 15 பேர் உங்களுக்கு தெரியும். ಆಗ ನಿಮ್ಮ ಟೀಮ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತಹ 10 ಜನ 12 ಜನ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. அதுல உங்களுடைய லெவல் உங்களுக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಲೆವೆಲ್ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. அப்படியே நீங்க கிரிக்கெட் விளையாடும்போது அப்படி பேட் ஆஸ்டிக்கிட்டு சுத்திட்டு அப்படியே தைரியம் பெரிய ஆளா அப்படி போவீங்க. ನೀವು ಹಾಗೆ ಆಡುವಾಗ ಹೀಗೆ ಬ್ಯಾಟ್ ಅನ್ನೆಲ್ಲ ಆಡಿಸಿಕೊಂಡು ಹೀಗೆ ದೊಡ್ಡವನಂತೆ ನೀವು ಹೋಗುತ್ತೀರಾ. அன்னைக்கு 4 பேர் புதுசா டீம்ல வந்திருக்காங்க. ಒಂದು ವೇಳೆ ಅವತ್ತು 4 ಜನ ಹೊಸದಾಗಿ ಟೀಮಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ, நல்ல பிளேயர்ஸ் அப்படி நினைக்கும் போது, ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ಲೇಯರ್ಸ್ ಅವರು ಅಂತ ಅಂದುಕೊಳ್ಳುವಾಗ, நமக்கு பொதுவாக வருகிற கேமே அன்னைக்கு வராம போயிடும். ನಮಗೆ ಸಹಜವಾಗಿ ಬರುವಂತ ಆಟವೇ ಅವತ್ತು ಬರದೇ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அது அப்படியே டாம் டீம்னு போக மாட்டோம், அப்படி ரொம்ப அடக்கி வாசிப்போம். ಅಲ್ಲಿ ನಾವು ಹಾಗೆ ದೊಡ್ಡವರಾಗಿ ತೋರಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ತಗ್ಗಿಸಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. நம்முடைய சுய நம்பிக்கை அந்த இடத்துல குறைந்து போகிறது.
போகிறது. ನಮ್ಮ ಸ್ವಾನಂಬಿಕೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಗ್ಗಿ ಹೋಗುತ್ತದೆ. சுய நம்பிக்கை வளர வேண்டுமானால் ಆ ಸ್ವಾನಂಬಿಕೆಯು ಬೆಳೆಯಬೇಕಾದರೆ நம்முடைய மனதிலே நம்மை குறித்த அறிவு வளர வேண்டும். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಬೆಳೆಯಬೇಕು. எனக்கு இதை ஹேண்டில் பண்ண முடியும், ನನ್ನಿಂದ ಇದನ್ನು ಹ್ಯಾಂಡಲ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ, இதுல ஜெயிக்க முடியும், ಇದನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ, இதை பார்த்துக்கோ, இதை சமாளிக்க என்னால தெரியும், எனக்கு தெரியும், ಇದನ್ನು ಸಂಭಾಳಿಸಲು ಇದನ್ನು ನನಗೆ ಗೊತ್ತು ಅಂತ அப்படி என்று உள்ளுக்குள்ள உங்களுடைய மனதிலே உணர்ச்சியிலே ஒரு மாற்றம் வருவதனாலே உங்கள் சுய நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகிறது. ಹೀಗೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಭಾವನೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುವುದರಿಂದ ನೀವು ಅದನ್ನು ಕಾಣಬಹುದು. அந்த சுய நம்பிக்கை இருக்கும்போது ಆ ಸ್ವಾನಂಬಿಕೆ ಇರುವಾಗ நீங்கள் எல்லாவற்றையும் திறம்பட செய்ய முடியும். ನೀವು ಎಲ್ಲವನ್ನು ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஆனால் சாதாரண காரியங்களை செய்யும்போது ಆದರೆ ಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ நமக்கு சுய நம்பிக்கை இருக்கிறது, ನಮಗೆ ಸ್ವಾನಂಬಿಕೆ ಇರುತ್ತದೆ. ஆனால் சாதாரண காரியங்கள் செய்தால் ಆದರೆ ಸಾಧಾರಣ ಕಾರ್ಯಗಳನ್ನು சாதாரண முடிவுதான் கிடைக்கும். ಸಾಧಾರಣವಾದ ಕೊನೆಯೇ ಕಾಣುತ್ತದೆ. எல்லாரையும் போல நம்ம செய்தால் ಎಲ್ಲರಂತೆಯೇ ನಾವು ಮಾಡಿದರೆ எல்லாரையும் போல தான் நமக்கு கிடைக்கும். ಎಲ್ಲರಂತೆಯೇ ನಮಗೂ ಸಿಗುತ್ತದೆ. ஆனால் தேவன் ಆದರೆ ದೇವರು நம்மை அக்ஸலரேட் பண்ணி மேலே வேகமாய் வளரும்படி நம்மை அழைத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಮುಂದೂಡಿ ನಾವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ವೇಗವಾಗಿ ಬೆಳೆಯಬೇಕು ಎಂದು ನಮ್ಮನ್ನು அப்ப ಕರೆದಿದ್ದಾರೆ. அக்ஸலரேட் பண்ணி 30, 60, 100 அப்படி என்று ஜம்ப் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையின் வளர்ச்சி வேண்டுமானால் ನಮ್ಮನ್ನು ಮುಂದೂಡಿ ನಾವು 30, 60, 100ರಷ್ಟು ನಾವು ಕಾಣಬೇಕು ಎಂಬ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನಾವು ಹೋಗಬೇಕಾದರೆ அந்த அளவுக்கான சுய நம்பிக்கை நமக்கு உண்டாக வேண்டும். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಸ್ವಾನಂಬಿಕೆಯು ನಮಗೆ ಇರಬೇಕು. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹalleluya. நாம் பழகின நமக்கு தெரிந்த நமக்கு அனுபவப்பட்ட நம்பிக்கையை வைத்து ನಾವು ರೂಢಿಯಲ್ಲಿರುವಂತಹ ನಾವು ಅನುಭವದಲ್ಲಿರುವಂತಹ ನಂಬಿಕೆಯನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು நம்ம அந்த லெவல்ல தான் இருப்போம். ನಾವು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಮಾತ್ರ ஆனால் ಇರುತ್ತೇವೆ. தேவன் நமக்குள்ளே ஆவியின் வரத்தை கொடுக்கும்போது, ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಆತ್ಮೀಕದ ವರಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ நம்ம இருக்கிற அனுபவத்திலிருந்து 10 மடங்கு, 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்று சொல்லி சிந்திக்க எதிர்பார்க்க நமக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகும். ನಾವು ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕಿಂತ 30ರಷ್ಟು, 60ರಷ್ಟು, 100ರಷ್ಟು ನಾನು ಬೆಳೆಯಬೇಕೆಂದು ಚಿಂತಿಸಲು ಮತ್ತು ಆಲೋಚನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತವೆ. அப்பொழுது நம்முடைய வேர்கள் வேகமா எல்லா இடத்திலும் படரும். ಆಗ ನಮ್ಮ ಬೇರುಗಳು ವೇಗವಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲೂ நம்முடைய ಹಬ್ಬುತ್ತವೆ. கிளைகளும் எல்லா இடங்களிலும் படரும். ನಮ್ಮ ಕೊಂಬೆಗಳು ಸಹ ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿ நல்ல ಬೆಳೆಯುತ್ತವೆ. கனிகளை கொடுப்போம். ಒಳ್ಳೆಯ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. ஜெயமாக, சாட்சியாக, வெற்றியாக வாழ்வோம். ಜಯವಾಗಿ, ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಾವು ಜಯವಾಗಿ ಬಾಳುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹalleluya. அநேகருடைய வாழ்க்கையில ஜெயம், வெற்றி படர்ந்து வளர முடியவில்லை. ಅನೇಕರ ಜೀವನದಲ್ಲಿ ಜಯವು ಹಬ್ಬಿ ಬೆಳೆಯಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ஏனென்றால் கர்த்தருடைய வரம், ஆவியின் வரம் நம்ம மேல இல்ல. ಯಾಕೆಂದರೆ ಆತ್ಮೀಕದ ವರವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಲ್ಲ. சோ நமக்குள்ளே சுய நம்பிக்கையும் இல்லை. ನಮ್ಮೊಳಗೆ ಸ್ವಂತ ನಂಬಿಕೆಯೂ ಸಹ ಇಲ್ಲ. மாம்சத்தின்படி நம்புகிறவன் மாம்சத்தின் அளவுல தான் இருப்பான். ಮಾಂಸದ ಪ್ರಕಾರ ನಂಬುವವನು ಮಾಂಸದ ಅಳತೆಯಲ್ಲೇ ஆனா ಇರುವನು. மாம்சத்தை தாண்டி ஆவியின் வரத்தினாலே வருகிற நம்பிக்கை, ಮಾಂಸವನ್ನು ದಾಟಿ ನಾವು ಆತ್ಮೀಕದ ವರದಿಂದ ಬರುವಂತ ನಂಬಿಕೆ அவன் சொல்லுவான், ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, எந்த இடத்துல என்ன போடு அந்த இடத்துல நான் ஜெயிப்பேன். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನನ್ನನ್ನು ಹಾಕು, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಜಯಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹalleluya. எல்லாரும் செய்கிற வேலையை நாம செய்யும் போது எல்லாருக்கும் உள்ள சம்பளம் தான் கிடைக்கும். ಎಲ್ಲರೂ ಮಾಡುವಂತ ಕೆಲಸವನ್ನ ನಾವು ಮಾಡುವಾಗ ಅವರಿಗೆ ಸಿಗುವ ಸಂಬಳವೇ ನಮಗೂ ஆனா ಸಿಗುತ್ತದೆ. மற்றவர்கள் செய்ய முடியாத அதிக ஞானம், அதிக திறமை, அதிக பலனுள்ள வேலைகளை நாம் செய்து முடிக்கும் போது 10 பேருடைய சம்பளம் நமக்கு கிடைக்கும். ಆದರೆ ಬೇರೆಯವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಜ್ಞಾನ, ಹೆಚ್ಚಿನ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳಂತ ಕೆಲಸಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುವಾಗ ಅವರಿಗಿಂತ 10ರಷ್ಟು ಪಟ್ಟು ಜಾಸ್ತಿ ಸಂಬಳ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. பொதுவாக நம்முடைய சுய நம்பிக்கை, ಸಹಜವಾಗಿ ನಮ್ಮ ಸ್ವಾನಂಬಿಕೆಯು நாம் பிறந்த குடும்பம், பெற்றோர், டீச்சர்ஸ், நம்முடைய பாஸ், நம்ம வேலை செய்த மற்றவர்களின் அடிப்படையிலே தான் நமக்கு உருவாக்கப்படுகிறது. ನಾವು ಹುಟ್ಟಿದಂತ ಕುಟುಂಬ, ನಮ್ಮ ಟೀಚರ್, ನಮ್ಮ ಬಾಸ್, ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ, ಇದರ ಆಧಾರದಲ್ಲಿಯೇ ಇರುತ್ತದೆ. அதிலும் நீங்கள் ஆண், பெண்ணா இருந்தால், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹೆಣ್ಣಾಗಿದ್ದರೆ, இல்ல நீங்கள் மூத்த பிள்ளையா, இரண்டாவது பிள்ளையா, மூன்றாவது பிள்ளையா என்ற அடிப்படையிலும், ಅಥವಾ ನೀವು ಮೊದಲನೇ ಮಗ ಅಥವಾ ಎರಡನೇ ಮಗ, ಮೂರನೇ ಮಗ, ಇದರ ಆಧಾರದಲ್ಲಿನೂ உங்களை உங்கள் அப்பா அம்மா எப்படி பார்க்கறாங்க, ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಹೇಗೆ ನೋಡುತ್ತಾರೆ. சில வேளையில அவங்க மைண்ட்ல இவன் திறமைசாலி, இவன் மக்கு, இவன் வளர்ந்துருவான், இவன் ஜெயித்துருவான், இவன் தோத்துருவான் அப்படின்னு அவங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்கன்னா, ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಇವನು ಚೆನ್ನಾಗಿ ಸಾಮರ್ಥ್ಯವಿದೆ, ಇವನು ಜಯಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ, ಇವನು ಸೋತು ಬಿಡುತ್ತಾನೆ, ಹೀಗೆ ಅಂತ ಅವರ ಮೈಂಡಿನಲ್ಲಿ ಅವರು ಸೆಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು, அவர்கள் நீங்கள் வளர்ந்து வருகிற நாட்களெல்லாம் அந்த ஆங்கிள்லயே தான் உங்களிடத்துல உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே புகுத்தி கொண்டே இருப்பாங்க, உங்களை பற்றி பேசி கொண்டே இருப்பாங்க. ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅವರು ನೀವು ಬೆಳೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಅವರು ಇಂಥ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. இவ பெண்ணு தானே, இப்படிதான் இருப்பா, இப்படிதான் இருப்பா, அவ்வளவுதான், அவ்வளவு மட்டும்
கேவலப்படுத்தியே பேசி கொண்டிருப்பார்கள். ಇವಳು ಹೆಣ್ಣಷ್ಟೇ, ಇವಳು ಹೀಗೆ ಇರ್ತಾಳೆ, ಇವಳು ಇಷ್ಟೇ ಅಂತ ಹೀಗೆ ಅವಳನ್ನ ಕುಗ್ಗಿಸಿಯೇ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. நம்முடைய டீச்சர்ஸ் அப்படிதான் நம்மை பார்த்திருப்பாங்க. ನಮ್ಮ ಟೀಚರ್ ಸಹ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ನೋಡಿರುತ್ತಾರೆ. உங்களுடைய பெற்றோர் உங்களை எப்படி பார்த்தார்களோ ನಿಮ್ಮ ಪೋಷಕರು ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ನೋಡಿದ್ದಾರೋ அதை நாம் அங்கீகரித்திருக்கிறோம். ಅದನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇವೆ. வளர்ந்து வரும்போது ಬೆಳೆದು ಬರುವಾಗ டீச்சர்ஸ் மீட் பண்ணும்போது ಟೀಚರ್ ಅನ್ನು ಮೀಟ್ ಮಾಡುವಾಗ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்போது ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅನ್ನು ಮೀಟ್ ಮಾಡುವಾಗ நாம் உள்ள என்ன அங்கீகரித்திருக்கிறோமோ அதை தான் நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ನಮ್ಮ ಒಳಗೆ ನಾವು ಏನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ಇರುತ್ತೇವೋ ಅದನ್ನೇ ನಾವು ಪ್ರಕಟಿಸುತ್ತಲೂ நாம் ಇರುತ್ತೇವೆ. என்ன வெளிப்படுத்துகிறோமோ அதன் அடிப்படையில தான் அவர்கள் நம்மை ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ನಾವು ಹೇಗೆ ಪ್ರಕಟಣೆ ಮಾಡುತ್ತೇವೋ ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಟ್ರೀಟ್ ಮಾಡುತ್ತಾರೆ. வேலைக்கு போகும்போதும் ಕೆಲಸಕ್ಕೆ ஒரு ಹೋಗುವಾಗ, ಕಂಪನಿயில வேலைக்கு ಒಂದು போகும்போதும் ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ BA முடித்த இல்ல MA முடித்த MSc முடித்த பலரை இன்டர்வியூ பண்ணுகிறார்கள். BA ಅಥವಾ MA ಅಥವಾ MSc BSc ಮುಗಿಸಿದವರನ್ನ ಅನೇಕರನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரே படிப்பு தான். ಒಂದೇ ಓದು. ஒருவேளை உங்களுக்கு மார்க் கூட மற்றவர்களோட அதிகமா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಮಾರ್ಕ್ಸ್ ಬೇರೆಯವರಿಗಿಂತ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಇರಬಹುದು. ஆனால் அந்த இன்டர்வியூல ಆದರೆ ಆ ಇಂಟರ್ವ್ಯೂ ಅಲ್ಲಿ நீங்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறீர்களோ, ನೀವು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ, உங்களை குறித்து என்ன நம்பிக்கை இருக்கிறதோ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನು ನಂಬಿಕೆ ಇದೆಯೋ அதை தான் வெளிப்படுத்துகிறீர்கள். ಅದನ್ನೇ ನೀವು ಪ್ರಕಟಿಸುತ್ತೀರಾ. அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு வேலையை கொடுக்கறாங்க. ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೆಲಸ ಕೊಡುತ್ತಾರೆ. இவனை குறித்து, இவன் தன்னை குறித்து அதிக நம்பிக்கை, அதிக தைரியம், அதிக எதிர்பார்ப்பு உள்ளவன் என்று சொல்லி அவனுக்கு மேலான வேலையை, அதிகாரம் உள்ள வேலையை கொடுக்கிறார்கள். ಇವನು ತನ್ನ ಬಗ್ಗೆ ಒಳ್ಳೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಲು ಸಾಮರ್ಥ್ಯ ಇದ್ದಾನೆ ಅಂತ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಅಂದುಕೊಂಡು ಅವನಿಗೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಉನ್ನತ ಕೆಲಸವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இவன் BE படிச்சிருக்கிறான், ಇವನು BE ಓದಿದ್ದಾನೆ, அவனை விட இவனுக்கு மார்க்கும் அதிகமா இருக்கிறது. ಅವನಿಗಿಂತ ಇವನಿಗೆ ಮಾರ್ಕ್ಸು ಸಹ ಜಾಸ್ತಿ ஆனா ಇದೆ. இவனுக்கு இருக்கிற நம்பிக்கை, ಆದರೆ ಇವನೊಳಗಿರುವ தன்னை ನಂಬಿಕೆಯು, குறித்து சிந்திக்கிற சிந்தனை, ತನ್ನ ಬಗ್ಗೆ ಇವನು ಅಂದುಕೊಳ್ಳುವಂತ ಚಿಂತನೆ, தன் திறமையை குறித்த நம்பிக்கை ரொம்ப கம்மி. ತನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದ ಮೇಲೆ ಇರುವಂತ ನಂಬಿಕೆ ತುಂಬಾ ಕಮ್ಮಿ. அதனால இவனுக்கு அந்த லீடர்ஷிப் கொடுக்க முடியாது, அந்த லீடருக்கு கீழே தான் போடணும். ಆದ್ದರಿಂದ ಅವನಿಗೆ ಆ ಲೀಡರ್ಶಿಪ್ ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಅವನ ಕೆಳಗೇನೆ ಇವನನ್ನು ಇಡಬೇಕು. தன்னையே நம்பல, அடுத்தவனை நம்பி எப்படி வேலையை வாங்குவான், அவனுக்கு கீழே தான் போடணும். ತನ್ನನ್ನೇ ತಾನು ನಂಬುತ್ತಾ ಇಲ್ಲ, ಬೇರೆಯವನ್ನ ನಂಬಿ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂತ ಒಂದು ಕೆಳಗೆ ಇಡುತ್ತಾರೆ. இது அவனுடைய பேக்ரவுண்டின் அடிப்படையிலே அவருக்கு உருவாக்கப்பட்ட உணர்ச்சிகள். ಇದು ಅವನ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್, ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಉಂಟಾದಂತ ಭಾವನೆಗಳು. அவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் செய்யும் போதும் ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುವಾಗ பயந்து பண்ணுவார்கள். ಭಯಪಟ್ಟು எதையுமே ಮಾಡುತ್ತಾರೆ. செய்வதற்கு, புதிதாய் செய்வதற்கு ட்ரை பண்ணுவதற்கு ஒரு நம்பிக்கையும் இருக்காது. ಯಾವುದನ್ನು ಹೊಸದಾಗಿ ಅವರು ಟ್ರೈ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಸಹ ಅವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? அவர்கள் சிறு வயதிலே, ಅವರು ಚಿಕ್ಕ இல்ல ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ, வளர்ந்து வரும்போது, ಅಥವಾ ಬೆಳೆದು இல்ல ಬರುವಾಗ, முந்தின வேலைகள் பார்த்த இடங்களிலே ಅಥವಾ ಕೆಲಸ ಮಾಡಿದಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ அவர்கள் தப்பு பண்ணினா ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ அவர்களை ஹர்ட் பண்ணி இருப்பார்கள், அவர்களை காயப்படுத்தி இருப்பார்கள், ಅವರನ್ನ ಹರ್ಟ್ ಮಾಡಿರುತ್ತಾರೆ, ಅವರನ್ನು ನೋಯಿಸಿರುತ್ತಾರೆ, அவர்கள் மேல கத்தி அவர்களை கேவலப்படுத்தி நீ லாய்க்கல்ல என்று சொல்லி அவர்களை ஃபீல் பண்ண வைத்திருப்பார்கள். ಅವರ ಮೇಲೆ ಕಿರ್ಚಿ ಬೊಬ್ಬೆ ಹೊಡೆದು ನೀನು ಯಾವುದಕ್ಕೂ ಲಾಯಕ್ಕಿಲ್ಲದವನು ಅಂತ ಅವರನ್ನು ಕೇವಲಪಡಿಸಿರುತ್ತಾರೆ. இதனாலே அவர்களுடைய காயம் இருக்கிறது. ಇದರಿಂದ ಅವರೊಳಗೆ ಒಂದು ನೋವಿರುತ್ತದೆ. இன்னொரு சூழ்நிலையிலே, ಇನ್ನೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ஒரு காரியத்தை டக்குன்னு எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது, ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಕ್ಷಣ ತೆಗೆದು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭ ಸಿಗುವಾಗ, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, ಅಂತ ಆಪರ್ಚುನಿಟಿ ಅವರಿಗೆ ಸಿಗುವಾಗ அதுல ஜம்ப் பண்ணுவதற்கு, அதை செய்வதற்கு மனம் வராது. ಅದರಲ್ಲಿ ಜಂಪ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ, ತಕ್ಷಣ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಮನಸ್ಸು ಬರುವುದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? ஏற்கனவே இப்படி ஜம்ப் பண்ணி நான் தோற்று ரொம்ப காயப்பட்டு, வேதனைப்பட்டு, கேவலப்பட்டு, நஷ்டப்பட்டு, நொந்து போய் இருக்கிறேன். ಮುಂಚೆ ನಾನು ಹೀಗೆ ಮಾಡಿ ಇದರಲ್ಲಿ ಕೇವಲಪಟ್ಟು ನಷ್ಟಪಟ್ಟು ನಾನು ಅವಮಾನಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದ್ದೇನೆ. அந்த நேரத்துல இவ்வளவுலாம் யோசிக்க மாட்டோம் நம்ம. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ನಾವು ஆனா ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ. ஏற்கனவே பட்ட காயத்திலும் வேதனையிலும் நஷ்டத்திலும் நஷ்டத்தின் மூலமாய் ஒரு அனுபவத்துல நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டு இருக்கிறது. ಮುಂಚೆ ಹೊಂದಿದಂತ ನೋವು, ಕಷ್ಟ, ಅವಮಾನಗಳಿಂದ ನಮ್ಮ ಹೃದಯ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அதனால இங்க ஜம்ப் பண்ணுவதற்கு ஒரு நம்பிக்கை வராது. ಆದ್ದರಿಂದ ಇಲ್ಲಿ ತಕ್ಷಣ ಜಂಪ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. என்ன பண்ணிட்டீங்க? ಏನು ಮಾಡಿದ್ದೀರಾ? ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க. ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಆಪರ್ಚುನಿಟಿಯನ್ನು ನೀವು ಮಿಸ್ ಮಾಡಿಕೊಂಡ್ರಿ. அதே இன்னொருவன், ಅದೇ ಇನ್ನೊಬ್ಬನು, அவன் வளர்ந்து வரும்போது ಅವನು ಬೆಳೆದು ಬರುವಾಗ அவனுடைய பெற்றோரோ, ಅವನ ಪೋಷಕರು, சகோதரர்களோ, ಅಥವಾ ಸಹೋದರರು, ಟೀಚರ್ಸೋ, ಅವನ இல்ல ಟೀಚರ್ಗಳು, முந்தின வேலைகளில் வேலை பார்த்த பாஸ், ಅಥವಾ ಮುಂಚೆ ಅವನು ಕೆಲಸ ಮಾಡಿದಂತ ಬಾಸ್, நல்ல ஒரு சூழ்நிலையில வளர்ந்து வந்தான். ಒಳ್ಳೆ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಅವನು ಬೆಳೆದು ಬಂದಿದ್ದಾನೆ. அவனும் நிறைய ரிஸ்க் எடுத்தான், ಅವನು ಅನೇಕ ರಿಸ್ಕ್ ಅನ್ನು நஷ்டப்பட்டான். ನಷ್ಟ ಹೊಂದಿದ್ದಾನೆ. ஆனால் அவனுக்கு ಆದರೆ ಅವನಿಗೆ அந்த இடத்திலே கத்தி அவனை கேவலப்படுத்தி வேதனைப்படுத்தால் பரவாயில்ல, எல்லாருக்கும் மிஸ்டேக் நடக்கும், மறுபடியும் ட்ரை பண்ணு என்று சொல்லி ஊக்குவிக்கிற ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறான் வைத்துக் கொள்வோமே. ಅವನ ಮೇಲೆ ಕಿರಿಚಿ ಅದೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನೀನು ಇದನ್ನು ಮಾಡಬಹುದು ಅಂತ ಒಂದು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸುವಂತ ಒಂದು ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಇಂದ ಬಂದಿದ್ದಾನೆ
ಅಂತ அவன் ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ, அப்பவே இன்னொரு காரியத்தையும் ரிஸ்க் எடுத்து செய்து அதை சாதித்திருப்பான். ಅವನು ಆಗಲೇ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ರಿಸ್ಕ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಮಾಡಿ ಅದನ್ನು ಸಾಧಿಸಿರುತ್ತಾನೆ. அவனுடைய மனம் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறது? ಅವನ ಮನಸ್ಸು ಹೇಗೆ ಪಕ್ವಗೊಂಡಿರುತ್ತದೆ? ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ಆಪರ್ಚುನಿಟಿ ಬರುತ್ತದೆ, ஜம்ப் பண்ணுவோம், ಜಂಪ್ ಮಾಡುತ್ತೇನೆ, மிஸ் ஆனா பரவாயில்ல மறுபடியும் ஜம்ப் பண்ணலாம். ಮಿಸ್ ಆದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ಜಂಪ್ ಮಾಡುತ್ತೇನೆ. இதுல நமக்கு எந்த பயமும் இல்ல, ಇದರಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾವುದೇ எந்த ಭಯವಿಲ್ಲ, காயமும் இல்ல, ಯಾವುದೇ ಗಾಯವೂ எந்த ಇಲ್ಲ, வேதனையும் இல்ல. ಯಾವ ವೇದನೆಯೂ அப்படி ಇಲ್ಲ. அந்த குயிக்கா ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு மனப்போக்கம் அவனுக்கு இருக்கும். ಹೀಗೆ ತಕ್ಷಣ ಜಂಪ್ ಮಾಡುವಂತ ಒಂದು ಮನೋಸ್ಥಿತಿ ಅವನಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. இப்ப ரெண்டு பேரும் கம்பெனில இருக்காங்க, ಈಗ ಇಬ್ಬರು ಕಂಪನಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆனா முதல்ல இருக்கிற ஆள் ಆದರೆ ಮೊದಲನೇ ಇರುವವನು ஆப்பர்ச்சுனிட்டியை யோசித்து அந்த அவனுக்கு செய்வதற்குள்ள நம்பிக்கையே வராது. ಆ ಆಪರ್ಚುನಿಟಿಯನ್ನು ಅವನು ಯೋಚಿಸಿ ಅದು ಮಾಡಲು ಬೇಕಾದಂತ ನಂಬಿಕೆಯೂ ಅವನಲ್ಲಿ ஆனா ಬರುವುದಿಲ್ಲ. இரண்டாவது இருக்கிற ஆள் ಆದರೆ ಎರಡನೆಯವನು டக்குன்னு ஜம்ப் பண்ணி அவன் ஏறிக்கிட்டே இருப்பான். ಅವನು ಟಕ್ 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 ಅಂತ ಜಂಪ್ ಮಾಡಿ ಅವನ ಮೇಲಕ್ಕೆ ಹತ್ತುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. அவன் பேசுகிற விதம், ಅವನು ಮಾತನಾಡುವ ವಿಧ, அவன் சிரிக்கிற விதம், ಅವನು ನಗುವ ವಿಧ, அவன் நடக்கிற விதம், ಅವನು ನಡೆಯುವ ವಿಧ, கை குலுக்கிற விதம், ಅವನು ಕೈ ಕೊಡುವಂತ ವಿಧ, அவன் பார்க்கிற விதம், ಅವನು ನೋಡುವ ವಿಧ, அவன் காரியங்களை புரிந்து கொள்ளுகிற விதம், ಅವನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ எல்லாமே ವಿಧ, வித்தியாசமா இருக்கும். ಎಲ್ಲವೂ இவன் ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. இருந்துகிட்டு மற்றவன் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ಅವನು ಇನ್ನೊಬ್ಬನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದು ನೋಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. இவனும் என் கூட தான் காலேஜ்ல படிச்சான், ಇವನು ನನ್ನ ಜೊತೆಲೇ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದಿದ. டக்குன்னு பேசுறான், டக்குன்னு பதில் கொடுக்கறான், டக்குன்னு செய்யறான், டக்குன்னு ஓடுறான், எப்படி பண்றான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ಇವನು ಟಕ್ ಟಕ್ ಅಂತ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, ಟಕ್ ಟಕ್ ಅಂತ ಓಡುತ್ತಿದ್ದಾನೆ, ಬೆಳೆಯುತ್ತಿದ್ದಾನೆ, ಹೇಗೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஒரே திறமை தான் ரெண்டு பேரும் பிறக்கும் போது, ಇಬ್ಬರು ಹುಟ್ಟುವಾಗ ಒಂದೇ ಸಾಮರ್ಥ್ಯವೇ, வளரும்போது ரெண்டு பேரும் ஒரே திறமை தான், ಬೆಳೆಯುವಾಗಲೂ ಇಬ್ಬರಿಗೂ ಒಂದೇ ಸಾಮರ್ಥ್ಯವೇ. ஆனால் சுய நம்பிக்கை அங்கே பாதிக்கப்பட்டது. ಆದರೆ ಸ್ವ ನಂಬಿಕೆಯು ಅಲ್ಲಿ ಬಾಧೆಗೊಳಗಾಗಿದೆ. இப்போ ரெண்டு பேரும் கிறிஸ்துவுக்குள்ள வர்றாங்க. ಈಗ ಇಬ್ಬರು ಕ್ರಿಸ್ತರೊಳಗೆ ಬರುತ್ತಾರೆ. ஒருவனுக்குள்ள இயற்கையாவே சுய நம்பிக்கை இருக்கிறது, ಒಬ್ಬನೊಳಗೆ ನೈಸರ್ಗಿಕವಾಗಿ ಅವನೊಳಗೆ ಸ್ವಾನಂಬಿಕೆ ಇದೆ. ஆனால் இன்னொருவன் ಆದರೆ ಇನ್ನೊಬ್ಬನು குறைவுள்ளவனாயிருக்கிறான். ಕಮ್ಮಿ ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ. வாழ்க்கையிலே சுய நம்பிக்கை இல்லாவிட்டால் நமக்கு என்னதான் இருந்தாலும் என்னதான் தெரிந்தாலும் நாம் அதை செயல்படுத்த முடியாத சந்தர்ப்பங்களை நஷ்டப்படுத்தி கொண்டே இருப்போம். ನಮಗೆ ಸ್ವಾನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಮಗೆ ಎಷ್ಟೇ ಗೊತ್ತಿದ್ದರೂ ಅದನ್ನು ನಾವು ಜಯಗೊಳ್ಳಲು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಅದು ನಷ್ಟಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஆனால் அந்த நபர், ಆದರೆ ಆ ವ್ಯಕ್ತಿಯು, இரண்டாவது நபர், ಆ ಎರಡನೇ சுய ವ್ಯಕ್ತಿಯು, நம்பிக்கை இழந்த நபர், ಆ ಸ್ವಾನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ இன்றைக்கு ವ್ಯಕ್ತಿಯು கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ಇವತ್ತು ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆவியின் பலன் உங்கள் மேல வரும்போது, ಆತ್ಮೀಕದ ಬಲವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ, ஆவியின் வரம் உங்கள் மேல வரும்போது, ಆತ್ಮೀಕದ ವರಗಳು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ, சின்னவன் ஆயிரமோ ಚಿಕ್ಕವನು ಸಾವಿರವೋ, சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். ಸಣ್ಣವನು ದೊಡ್ಡ ಜಾತಿಯಾಗಿಯೂ ಬದಲಾಗುತ್ತಾನೆ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானானால் ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ அவன் ಇರುವುದಾದರೆ புது சிருஷ்டியாக மாறுகிறான். ಅವನು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾನೆ. புது சிருஷ்டி. ಹೊಸ ಸೃಷ್ಟಿ. ஓ, நான் இன்னும் கேட்டர்பில்லராகவே இருக்கிறேன். ನಾನು ಇನ್ನು ಕ್ಯಾಟರ್ ಪಿಲ್ಲರ್ ಆಗಿಯೇ ಇದ್ದೇನೆ. கேட்டர்பில்லர் தெரியும்ல? ಕ್ಯಾಟರ್ ಪಿಲ್ಲರ್ ಗೊತ್ತಲ್ವಾ? என் கூடவே படிச்சவன், ಅವನು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ கூடவே ಓದಿದವನು, காலேஜ்ல இருந்தவன், ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕಾಲೇಜಲ್ಲಿ என்னை விட ಇದ್ದವನು, மார்க் கூட கம்மியா தான் வாங்கினான். ನನಗಿಂತ ಮಾರ್ಕ್ಸ್ ಸಹ ஆனா ಕಡಿಮೆ அவன் ತಗೊಂಡ. என்னைக்கோ பட்டர்ஃப்ளை ஆகி மாறியாச்சு. ಆದ್ರೆ ಅವನು ಯಾವತ್ತೂ ಬಟರ್ಫ್ಲೈ ಆಗಿ புது ಬದಲಾಗ್ಬಿಟ್ಟ. சிருஷ்டியாய் மாறிட்டான். ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಬದಲಾಗ್ಬಿಟ್ಟ. ನಾನಾದರೂ நல்லவன் தான், ಒಳ್ಳೆಯವನು, ஜெபம் பண்றேன், ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, பரிசுத்தமா தான் இருக்கிறேன், ಪರಿಶುದ್ಧವಾಗಿ பைபிள் ಇದ್ದೇನೆ, படிக்கிறேன், ಬೈಬಲ್ சர்ச்சுக்கு ಓದುತ್ತೇನೆ, போறேன், ಚರ್ಚಿಗೆ ஆனா ಹೋಗುತ್ತೇನೆ. நான் கேட்டர்பில்லராவே இருக்கிறேன். ಆದ್ರೆ ನಾನು ಕ್ಯಾಟರ್ ಪಿಲ್ಲರ್ ಆಗೇ ಇದ್ದೇನೆ. எனக்கு கேட்டர்பில்லர் தான், அந்த இலை தான் என்னுடைய உலகம், ಆ ಎಲೆಯೇ ನನ್ನ ಲೋಕ, அந்த மரம் தான் என்னுடைய உலகம். ಆ ಮರವೇ ನನ್ನ ಲೋಕ. நான் என்னைக்கும் அந்த இலையே தான் சாப்பிட்டுக்கிட்டே அதுலயே தான் புழுக்க போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ನಾನು ಇವತ್ತೂ ಅದರಲ್ಲೇ ಆ ಎಲೆಯಲ್ಲೇ ತಿನ್ನುತ್ತಾನೆ, ಅಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ. ஆனா இன்னொருவன் ಆದರೆ ಇನ್ನೊಬ್ಬನು என் கூட அந்த இலையில இருந்தான், ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆ ಎಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದನು, இலையை சாப்பிட்டான். ಎಲೆಯನ್ನು ತಿಂದನು. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணா, ಆದರೆ ನಂತರ ಏನು இலைக்கு ಮಾಡಿದ? அடியில போய் தலைகீழ தொங்குனான். ಎಲೆ ಕೆಳಗೆ ಹೋಗಿ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಅವನು ನೇತಾಕಿದ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? அந்த வீடியோ இன்னைக்கு ரெடி பண்ணி வைக்கணும்னு நினைச்ச முடியல. இலை கடியில போய் தலைகீழ தொங்குனான். ಎಲೆ ಕೆಳಗೆ ಹೋಗಿ ಅವನು ತಲೆ ಕೆಳಗೆ ಆಗಿ ನಿಂತನು. தலைகீழ தொங்குறியே, இடைக்கு அடியில போறிய ரிஸ்க் இல்ல அப்படின்னு நான் நினைத்தேன். ಅಯ್ಯೋ, ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಎಲೆ ಕೆಳಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, ಇದು ರಿಸ್ಕ್ ಅಲ್ವಾ ಅಂತ ನಾನು ಅಂದುಕೊಂಡೆ. அவன் சொன்னா வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுறது மாதிரி அடியில போய் தலைகீழ தொங்குனான். ಅವನು ಹೇಳಿದ ಜೀವನದಲ್ಲಿ ರಿಸ್ಕ್ ಮಾಡುವುದೆಲ್ಲ ರಸ್ಕ್ ತಿಂದ ಹಾಗೆ ಅಂತ ಅವನು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ அவன் தலைகீழ தொங்குவதை பார்த்து நான் பரிதாபப்பட்டு பயந்து கொண்டிருந்தேன். ಅವನು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಇರುವುದನ್ನ ನೋಡಿ ನಾನು ಪರಿತಾಪಪಟ್ಟು 4-5 நாள் தலைகீழாய் தொங்கினான்.
ದಿನ ದಿನ ಅವನು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಇದ್ದನು. 4-5 நாள் தலைகீழ தொங்குனான். 4-5 ದಿನ ಅವನು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ திடீரென்று வெடித்து சிதறி கலர் கலராய் பட்டர்ஃப்ளையாய் வெளியே வந்தான். இன்றைக்கு செடி செடியாய் பறந்துகிட்டு இருக்கிறான். ತಕ್ಷಣ ಅವನು ಸಿಡಿದು ಒಂದು ದಿನ ಬಟರ್ಫ್ಲೈ ಆಗಿ ಅವನು ಬಣ್ಣದ ಬಟರ್ಫ್ಲೈ ಆಗಿ ಪ್ರತಿ ಮರದಲ್ಲೂ ಗಿಡದಲ್ಲೂ ಈಗ ಅವನೆಲ್ಲ ಕಡೆ ಇದ್ದಾನೆ. நான் இன்னைக்கும் ப்ளே சேஃப் சேஃபாவே இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கும் இலைய தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ನಾನು ಇವತ್ತು ಸಹ ನಾನು ಸೇಫ್ ಆಗಿರಬೇಕು ಅಂತ ಅದೇ ಎಲೆಯಲ್ಲೇ ಕೂತು ತಿನ್ನುತ್ತಿದ್ದೇನೆ. அவன் என்னடானா செடி செடியா போய் பூவா போய் பூக்குள்ளந்து ತೇನಾ ಸಾப்பிಟ್ಟು இருக்காங்க. ಅವನೇನಂದ್ರೆ ಅವನು ಮರ ಗಿಡಕ್ಕೆ ಹೋಗಿ ಹೂವಲ್ಲಿರುವ ಆ ಜೇನನ್ನ ಅವನು ತಿನ್ನುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இலைக்கு மேல இருந்து வாழ்நாள் முழுவதும் இலையே சாப்பிட்டு இலைக்கு மேலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆவியின் வரத்தினாலே உங்களை மறுரூபமாக்கும்படி இந்த காலை வேளையில் அழைக்கிறார். ಎಲೆಯ ಮೇಲೆ ಇದ್ದುಕೊಂಡು ಅದನ್ನೇ ತಿನ್ನುತ್ತಾ ಇರುವಂತಹ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಇವತ್ತು ನೀವು ಮರುರೂಪಗೊಂಡು ನೀವು ಬೆಳೆಯಬೇಕೆಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. ஆவியின் பலன் உங்கள் மேல வரும்போது ಆತ್ಮೀಕದ ಬಲವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ புது சிருஷ்டியாக மாறுகிறோம். ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೀರಾ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಬರುವಾಗ புது சிருஷ்டி, ಹೊಸ ಸೃಷ್ಟಿ, புது நியூ கிரியேஷன். ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் ಹಳೆಯದೆಲ್ಲವೂ ಹೋಗಿ அந்த பட்டர்ஃப்ளைய பார்த்தா ஏய் நீ ஒரு காலத்துல இலை தானே சாப்பிட்டா இந்த இலையை சாப்பிடுன்னு சொன்னா என்ன சொல்லும் அது? ಆ ಬಟರ್ಫ್ಲೈ ಅನ್ನು ನೋಡಿ ಒಂದು ದಿನ ನೀನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನೀನು ಎಲೆಯನ್ನೇ ತಿನ್ನುತ್ತಿದೆ ತಗೋ ಎಲೆಯನ್ನು ತಿನ್ನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇನು ಹೇಳುತ್ತದೆ? அது என்ன சொல்லும்? ಅದೇನು ಹೇಳುತ್ತದೆ? உனக்கு எனக்கு ஆர்குமெண்டே கிடையாது, பப்பாயின்னு பறந்து போய்டும். ನಿನಗೂ ನನಗೂ ಆರ್ಗ್ಯುಮೆಂಟೇ ಇಲ್ಲ, ಬಾಯ್ ಬಾಯ್ ಅಂತ ಅದು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೆ. இவன் பாருடா கொழுப்பு பெருமையை பாரு, ஒரு காலத்துல என் கூட இலையை தான் சாப்பிட்டான், இன்னைக்கு பாரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவானா, கையேந்தி பவன்ல சாப்பிட மாட்டானா. ಇವನ್ ಅವನ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ನೋಡಿ ಇವನಿಗೆ ಎಷ್ಟು ಕೊಬ್ಬು, ಇವನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆನೇ ಎಲೆ ತಿನ್ನುತ್ತಿದ್ದ, ಇವಾಗ 7 ಸ್ಟಾರ್ ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲೇ ತಿನ್ನುತ್ತಾನಂತೆ, ಚಿಕ್ಕ ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲೇ ತಿನ್ನುವುದಿಲ್ಲವಂತೆ. அப்படின்னு தான் ஒரு சில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ಹೀಗೆ ಇನ್ನೂ ಕೆಲವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. நம்ம கூட பேச மாட்டோம், பாரு போறான் பாரு, ನೋಡಿ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡಲ್ಲ, ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡು, பாரு ಕಾರ್ல போறான் பாரு, ನೋಡು ಕಾರಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, என்ன பெருமை பாரு ಅವನಿಗೆ, ಎಷ್ಟು ಹೆಮ್ಮೆ ನೋಡು ಅವನಿಗೆ. இன்னும் என் கூட தான் இருந்தான் தெரியுமா, ನನ್ನ ಜೊತೆನೇ ಇದ್ದ ಗೊತ್ತಾ, நாங்க தான் சைக்கிள்ல தான் போனோம், ನಾವೆಲ್ಲರೂ ಸೈಕಲ್ ಅಲ್ಲೇ ரெண்டு பேரும் கையேந்தி மேல தான் சாப்பிட்டோம், ಇಬ್ರು ಸಣ್ಣ ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲೇ இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பான் இவன். ಹೀಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. அவன் சொல்லுவான், ಆದ್ರೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, தம்பி நல்லது பழைசெல்லாம் உண்மைதான், ಒಳ್ಳೆ ಹಳೆದೆಲ್ಲ ಒಳ್ಳೇದೇ, நாம சேர்ந்து இலைய சாப்பிட்டோம், ನಾವಿಬ್ಬರು ಎಲೆಯಲ್ಲಿ ತಿಂತೀವಿ, இலையில தான் புழுக்க போட்டோம், ಎಲೆಯಲ್ಲೇ ನಾವು இலையே தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்து கொண்டிருந்தோம், ಎಲೆ ಜೀವನ ಅಂತ ಜೀವಿಸ್ತಿದ್ವಿ. ஆனா இன்னைக்கு நான் என்னவாயிட்டேன், ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಾನು கிறிஸ்துவுக்குள்ள வந்து ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಬಂದು ஆவியின் வரத்தை பெற்று ಆತ್ಮದ ವರವನ್ನು புது சிருஷ்டி ஆயிட்டேன். ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. எனக்கு இலைய சாப்பிட முடியாது, ಈಗ ನನಗೆ ಎಲೆಯನ್ನು ತಿನ್ನಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, இலைய சாப்பிடுறதுக்குள்ள வாய் இல்ல, ಎಲೆಯನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೂ ನನಗೆ ಬಾಯಿ ಇಲ್ಲ. எனக்கு வாய் இவ்வளவு நீளமா இருக்கு, ನನ್ನ ಬಾಯಿ ಈಗ ಇಷ್ಟು ಉದ್ದವಾಗಿದೆ. அது எனக்கு இருக்கிற இடம் எங்கதான், ಅದು ಇರುವ ಸ್ಥಳ ಎಲ್ಲಿ? பூவுக்கு மேலதான், ಹೂವಿನ ಮೇಲೆಯೇ. பூ மிதிக்கிறதுனா இதுதான், ಹೂ ತುಳಿಯುವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇ. அந்த பூவுக்கு மேல இருந்து ಆ ಹೂವಿನ ಮೇಲೆ அப்படியே அந்த நீள அது என்ன சொல்லுங்க, கொம்பா ப்ரோப், அதை அப்படியே உள்ள விட்டு தேனை மட்டும் குடிச்சுக்கிட்டு நான் அப்படியே கலராய் பறந்துகிட்டு தான் இருப்பேன். ಅದು ಹಾಗೆ ತನ್ನ ಉದ್ದವಾದ ಬಾಯಿಂದ ಅದು ಹೂವಿನ ಒಳಗೆ ಬಿಟ್ಟು ಅದನ್ನು ಜೇನನ್ನು ಮಾತ್ರ ತಿಂದು ಹಾಗೆ ಹಾರುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಹೊಸ ಸೃಷ್ಟಿ. இந்த புது சிருஷ்டியை குறித்து பல முறை உங்களுக்கு இன்னொரு வசனத்துல காமித்திருக்கிறேன். ಈ ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ಸಾರಿ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. என்ன வசனம் சொல்லுங்க பாப்போம்? ಯಾವ ವಾಕ್ಯ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ரோமர் 12:2. ರೋಮರ್ 12:2. உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೊಸದಾಗುವುದರಿಂದ ನೀವು ಮರುರೂಪವಾಗುವಿರಿ. May you be transformed by the renewal of your mind. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ನೂತನಗೊಳ್ಳುವುದರಿಂದ ನೀವು ಮರುರೂಪವಾಗುವಿರಿ. மனம் புதிதாகும் போது ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ನೂತನಗೊಳ್ಳುವಾಗ நம்பிக்கை வரும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಬರುತ್ತದೆ. அந்த நம்பிக்கை ಆ ನಂಬಿಕೆ நம்முடைய பாத்திரத்தை ஓபன் பண்ணி ನಮ್ಮ ಪಾತ್ರೆಯನ್ನು ತೆರೆದು அந்த நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய அபிஷேகம் வரும். ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಬೇಕಾದ ಅಭಿಷೇಕವು அந்த ಬರುತ್ತದೆ. அபிஷேகம் ಆ ಅಭಿಷೇಕವು உங்களை கூட்டுப்புழு அந்த கேட்டர்பில்லர்ல இருந்து பட்டர்ஃப்ளையாய் மாற்றிவிடும். ನಿಮ್ಮನ್ನು ஆமென். ಆ ಕ್ಯಾಟರ್ಪಿಲ್ಲರ್ ಇಂದ ಹಿಡಿದು ಅದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಟರ್ಫ್ಲೈ ಆಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. அபிஷேகம் வரும்போது ಅಭಿಷೇಕವು ಬರುವಾಗ நுகம் முறிந்து போகும். ಆ ನೋವುಗಳು ಮುರಿದು ಬೀಳುತ್ತವೆ. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய இதயத்தில் நம்பிக்கை வரும்போது ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಬರುವಾಗ நம்முடைய பாத்திரம் பெரிதாகுகிறது. ನಮ್ಮ ಪಾತ್ರೆಯು ದೊಡ್ಡದಾಗುತ್ತದೆ. அதிக அபிஷேகம் வருகிறது. ಹೆಚ್ಚಿನ ಅಭಿಷೇಕವು ಬರುತ್ತದೆ. நான் அதை செய்வேன், ನಾನು ಅದನ್ನು அந்த ಮಾಡುತ್ತೇನೆ, இடத்துல ரீச் ಆ ஆவேன், ಸ್ಥಳಕ್ಕೆ ರೀಚ್ ಆಗುತ್ತೇನೆ. கர்த்தர் என்னை
ராஜாவாக அழைத்திருக்கிறார். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ರಾಜನಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. தன் காரியத்தில் ஜாக்கிரதையா இருக்கிறவன், ತನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಜಾಗೃತೆಯಾಗಿರುವವನು. சொல்லுங்க, தன் காரியத்தில் ஜாக்கிரதையா இருக்கிறவன். ತನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ சொல்லுங்க, ಇರುವವನು. பதில் சொல்லுங்க. என்ன வசனம்? ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான். ರಾಜಾಗಳ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವನು. சொல்லுங்க, தன் காரியத்தில் ஜாக்கிரதையா இருக்கிறவன். ತನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಜಾಗೃತೆಯಾಗಿರುವವನು. சில நினைக்கிறாங்க, எந்த டயலாக் இது? ಕೆಲವರು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಏನು ಡೈಲಾಗ್ ಇದು ಅಂತ. தலைவர், அது என்ன படம்? ரீசெண்டா என்ன மூவி அது? தலைவர் மூவி என்ன? ஜெயிலர்ல சொல்லி இருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறீங்க சிலர். ಒಂದು ವೇಳೆ ಈ ಡೈಲಾಗ್ ಅನ್ನು ಜೈಲರ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೋ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಿರಬಹುದು. ஜெயிலர்ல சொல்லல, சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ಜೈಲರ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಏನೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா பைபிள்ல இருக்குது, ಆದರೆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, நீதிமொழிகள் இருக்கு. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿದೆ. தன் காரியத்தில் ஜாக்கிரதையா இருக்கிறவன், ತನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಜಾಗರೂಕತೆ ಇರುವವನು ராஜாக்களுக்கு முன்பா நிற்பான். ರಾಜರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವನು. அதோட முடிக்கல, அடுத்தது என்ன சொல்லுது? ಅಷ್ಟಕ್ಕೆ ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. அடுத்தது என்ன சொல்லுது? ನಂತರದ್ದೇನು ಹೇಳುತ್ತದೆ? நீசர்களுக்கு முன்பாக நிற்க மாட்டான். ಅವರು ಸಣ್ಣ ವ್ಯಕ್ತಿಗಳ ಮುಂಚೆ ನಿಲ್ಲುವುದೇ ಇಲ್ಲ. சாதாரண மனுஷர்களுக்கு முன்பா நிக்க மாட்டான். ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಗಳ ಮುಂಚೆ ಅವನು ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದೇ இல்ல, ಇಲ್ಲ. நான் தேனும் குடிப்பேன் இலையும் சாப்பிடுவேன். நோ, இலை சாப்பிட மாட்டான், தேன் மட்டும் தான் குடிப்பான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹalleluya. ஹalleluya. ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ பண்ணணும், துதிக்க கூடாது. ಇಲ್ಲ, ನಾನು ಎಲೆಯನ್ನು ತಿನ್ನುತ್ತೇನೆ, ಜೇನನ್ನು ಕುಡಿಯುತ್ತೇನೆ ಅಲ್ಲ. ಇಲ್ಲ, ನಾನು ಬರೀ ಜೇನನ್ನ ಮಾತ್ರ ಕುಡಿಯುತ್ತೇನೆ ಅಂತ ಸ್ಥಿತಿ ಇರುತ್ತೆ. அவன் சாதாரண மக்களோடு நடக்க, கமான் எல்லாரும் சுக நடக்க. இது டூ மச்சா இருக்குல்ல, பெருமையா பேசுற மாதிரி இருக்குல்ல. பைபிள் வசனம் தான் சொல்றேன். சிலருக்கு அதை அங்கீகரிக்கவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய மைண்ட்ல இந்த மறுரூபம், இந்த புது மனப்போக்குவத்துக்கும் ரொம்ப தூரம். ಕೆಲವರಿಂದ ಇದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲೇ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಬುದ್ಧಿಗೂ ಇದು, ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿಗೂ ಇದು ತುಂಬಾ ದೂರ ಅನಿಸುತ್ತದೆ. ಓ, ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಓವರಾ பேசுறாரு. ಓ, ಪಾಸ್ಟರ್ ಸ್ವಲ್ಪ ಓವರ್ ಆಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನು ಓವರಾ பேசல, பைபிளை தான் வசனத்தை தான் சொல்றேன். ನಾನು ಓವರ್ ಆಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ನಾನು ಬೈಬಲ್ ವಾಕ್ಯಗಳನ್ನೇ ಹೇಳುತ್ತೇನೆ. மீடியா டீம் அந்த வசனம் கிடைச்சதுன்னா டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். சிலர் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீதிமொழி 22. ஓகே, தன் வேலையில், அது எந்த கான்டெக்ஸ்ட் போட்டுருங்க, இல்லைன்னா அது ஜெயிலர் டயலாக் நினைப்பாங்க. எங்க இருக்குன்னு போட்டுருங்க. தன் வேலை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், அவன் நீசர், சாதாரண மனுஷன், ஆர்டினரி மனுஷனுக்கு முன்பாக நிற்காமல், அவன் நீசனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார்கள். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார்கள். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, நான் சாதாரண மக்களோடு நிற்கும்படி அழைக்கப்படவில்லை. சாதாரண மக்களோடு நிற்கும்படி அழைக்கப்படவில்லை. இன்னைக்கு எங்க நிக்கிறீங்க என்பது பிரச்சனை இல்லை. எங்க நிற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, இன்றைக்கு எங்க நிக்கிறீங்க என்பது பிரச்சனை இல்ல. ಇವತ್ತು ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಾ ಅನ್ನೋದು ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. எங்க நிக்க போறீங்க என்ற இருதயத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதுதான் பாயிண்ட். ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ ಎಂದ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ ಅಲ್ಲ, ಅದೇ ಪಾಯಿಂಟ್. ஹalleluya. ஹalleluya. ஆவியின் வரம் உங்கள் மேல வரும்போது, ಆತ್ಮಿಕದ ವರವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ ಸ್ಥಿರப்படுகிறீர்கள். ಸ್ಥಿರಪಡುತ್ತೀರಾ. ಸ್ಥಿರப்படும்போது, ಸ್ಥಿರಪಡುವಾಗ நீங்கள் உங்களுடைய கிளைகள் பெரிதாகும், ನಿಮ್ಮ ಕೊಂಬೆಗಳು ದೊಡ್ಡದಾಗುತ್ತವೆ. சூரிய வெளிச்சத்தெல்லாம் நீங்க வாங்கிடுவீங்க. ಸೂರ್ಯನ ಬೆಳಕನ್ನೆಲ್ಲ ನೀವೇ ಹಿಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. கீழே கொஞ்சம் நிறைய செடி இருக்கும், ಕೆಳಗೆ ಸ್ವಲ್ಪ ಗಿಡಗಳಿರುತ್ತವೆ. பாரியா எல்லா இடத்தையும் அவனே பிடிங்கிறான், எல்லா பணத்தையும் அவனே வச்சுக்கிட்டான். நாங்க எங்களுக்கு சூரிய வெளிச்சம் வேண்டாமா, எங்களுக்கு வேண்டாமான்னு கீழே கொஞ்சம் செடி முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். ನೋಡಪ್ಪ, ಎಲ್ಲ ಬೆಳಕನ್ನ ಅವನೇ ಹಿಡಿದುಕೊಂಡ್ಬಿಟ್ಟ, ನಮಗೇನು ಬೇಡವಾ, ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಬೇಡವಾ ಅಂತ ಅವರು ಗುಣಗುಡ್ತಾ ಇರ್ತವೆ. ரெண்டு செடியும் ஒரே டைம்ல தான் வளர ஆரம்பிச்சது. ಎರಡು ಗಿಡವು ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಲು ಆರಂಭಿಸಿತು. ಆದರೆ ಇವನು தன் காரியத்தில் ஜாக்கிரதையா இருந்தான். ತನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಜಾಗರೂಕನಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய பலன், ದೇವರ ಬಲವು, ஆவியின் வரம், ಆತ್ಮಿಕದ ವರವು, தேவனுடைய வல்லமை, ದೇವರ ಶಕ್ತಿಯು, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும், ಕರ್ತರಿಂದ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಸಾಧ್ಯ என்று இவனுடைய இருதயத்திலே ஆணித்தரமான விசுவாசத்தினாலே அதன் அடிப்படையில் சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருந்தான். ಹೀಗೆ ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ದೃಢವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಅವನು ಚಿಂತಿಸಿ ಆಲೋಚಿಸಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. மற்றவன் இவன் கூட தான் சர்ச்சுக்கு வந்தான், ಮತ್ತೊಬ್ಬನು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಚರ್ಚಿಗೆ கூட ಬರುತ್ತಾನೆ, தான் பிரசங்கம் கேட்டான், ஜெபம் பண்ணினான். ಇವನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳಿದ, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದ. ஆனா அவன்
பல காரியத்துல பிஸியா இருந்தான். ಆದರೆ ಅವನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಿಸಿ யார் என்ன ட்ரெஸ் உடுக்கிறது, ಯಾರು ಯಾವ ಬಟ್ಟೆ யார் என்ன ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ, ஜுவல்ஸ் போட்டிருக்கிறது, ಯಾರು ಯಾವ ಆಭರಣ சர்ச்சில் ಧರಿಸಿದ್ದಾರೆ, இருக்க எல்லாரையும் தெரியும். ಚರ್ಚಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರನ್ನೂ எல்லா கதையும் பேசி ಎಲ್ಲಾ ಕಥೆಯನ್ನು அது பல ಮಾತನಾಡಿ காரியத்துல பிஸியா இருந்தான் அவன். ಹಾಗೂ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವನು ಬಿಸಿ ஆனா இவன் மற்றவன் ಆದರೆ ಇನ್ನೊಬ್ಬನು கர்த்தருடைய வார்த்தை ಕರ್ತನ ವಾಕ್ಯ அப்படி சொல்லி இருக்கிறாதா, ಹಾಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, பாஸ்டர் இப்படி சொன்னாரா, ಪಾಸ್ಟರ್ ಹಾಗೆ இப்படி ಹೇಳಿದ್ದಾರೆ, ஜெபம் பண்ணாரா, ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದಾರಾ, இப்படி ஜெபத்துக்கு கூப்பிடுறாரா, ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕರೆಯುತ್ತಾರಾ, உபவாசத்துக்கு கூப்பிடுறாரா, ಉಪವಾಸಕ್ಕೆ 3 ಕರೆಯುತ್ತಾರಾ, மணிக்கு எழும்ப சொல்றாரா, 3 ಗಂಟೆಗೆ ಏಳಲು இப்படி ಹೇಳುತ್ತಾರಾ, கற்று கொடுக்கறாரா, ಹೀಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರಾ, அதிலே ஃபோக்கஸ்டா இருக்கிறான். ಹೀಗೆ ಇದರಲ್ಲೇ ಫೋಕಸ್ಡ್ ஏன்னா அவனுக்கு ಆಗಿರುತ್ತಾರೆ. தெரியும் ಯಾಕೆಂದ್ರೆ ಅವನಿಗೆ இந்த ಗೊತ್ತು, வேதத்தை நம்பினால் நான் ஜெயிப்பேன். ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ನಂಬಿದರೆ ನಾನು ಜಯಿಸುತ್ತೇನೆ ಎಂದು. மற்றவன் ಮತ್ತೊಬ್ಬನು அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் பல இடத்துல இருக்கு, ಅವನಿಗಿರುವ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲ ಅನೇಕ பல ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ சூழ்நிலையில் இருக்குது. ಅನೇಕ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ಇದೆ. அதனால அவனுடைய வாழ்க்கையிலே ಆದ್ದರಿಂದ ಅವನ அவன் ಜೀವನದಲ್ಲಿ எதை வேல்யூ பண்ணுகிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். ಅವನು ಯಾವುದನ್ನು ವ್ಯಾಲ್ಯೂ ಆಗಿ ಎನಿಸುತ್ತಾನೋ ಅದು ಮಾತ್ರ ಅವನಿಗೆ ಸಿಗುತ್ತದೆ. எதை அதிகமாய் நீங்கள் வேல்யூ பண்ணுகிறீர்களோ ಯಾವುದನ್ನು ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ವ್ಯಾಲ್ಯೂ ಮಾಡುತ್ತೀರೋ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ಅದೇ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. நீங்க வேல்யூ பண்ணாதது தன்னால வந்து சேராது. ವ್ಯಾಲ್ಯೂ ಮಾಡದೆ ಇದು ತಾನಾಗೆ ಬಂದು ಸೇರುವುದಿಲ್ಲ. அந்த செடி ಆ ಗಿಡವು சூரிய வெளிச்சம் எனக்கு வேண்டும், ಸೂರ್ಯ ಬೆಳಕು ನನಗೆ ಬೇಕು, எனக்கு 10 இலை இருக்குன்னா 10 இலையிலும் சூரிய வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி இலையை விரித்து விடுகிறது. ಆ 10 ಎಲೆ ಇದೆ ಅಂದ್ರೆ 10 ಎಲೆಯಲ್ಲೂ ನನಗೆ ಸೂರ್ಯನ ಬೆಳಕು ಬೇಕು ಅಂತ ಅದು ಅದನ್ನು ಹಾಗೆ ಹರಡಿಸುತ್ತದೆ. அது வளருகிறது, ಅದು ಬೆಳೆಯುತ್ತದೆ, வளர வளர ಬೆಳೆಯುತ್ತಾ இன்னும் விரிந்து கொண்டே இருக்கிறது. ಇನ್ನು ಹಬ್ಬುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. அது கீழே கொஞ்சம் முறுமுறுத்துட்டு பரியாசம் பண்ணிக்கிட்டு அவனை தெரியாதா உனக்கு, அவனை தெரியாதா அப்படிப்பட்டவன் தான் இப்படிப்பட்டவன் சொல்லிக்கிட்டே இருக்கும். ಅದರ ಕೆಳಗೆ ಸ್ವಲ್ಪ ಗಿಡಗಳು ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ ಅವನು ಅಂಥವನೇ ಅವನು ಇಂಥವನೇ ಅಂತ ಅದು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. இந்த மரம் சொல்லும், ಈ ಮರ ಹೇಳುತ್ತದೆ, உனக்கும் எனக்கும் ஆர்கியூமெண்டே இல்லப்பா, ನಿನಗೂ ನನಗೂ ಯಾವ ಆರ್ಗ್ಯುಮೆಂಟು நீ ಇಲ್ಲ, என்ன சொன்னாலும் உனக்கு நான் பதில் சொல்ல போறதே ನೀನು இல்லை. ಏನೇ ಹೇಳಿದ್ರು ನಿನಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ ನಾನು. ஹalleluya. ಹalleluya. அவன் கண்கள் ಅವರ ಕಣ್ಣುಗಳು உதவி வரும் கண்மலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறது. ಸಹಾಯ ಬರುವಂತ ಬಂಡೆಯನ್ನು ಮಾತ್ರ ನೋಡುತ್ತಿರುತ್ತವೆ. ஆமென். ஹalleluya. Hallelujah. தன் முழு இருதயத்தோடும் ತನ್ನ ಪೂರ್ಣ முழு ಹೃದಯದಿಂದಲೂ மனதோடும் ಪೂರ್ಣ முழு ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ பலத்தோடும் ಪೂರ್ಣ ಬಲದಿಂದಲೂ கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரும். ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ ಸಹಾಯ கர்த்தர் ಬರುತ್ತದೆ. என்னை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು மனுஷன் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. எனக்கு என்ன செய்வான்? ಮನುಷ್ಯನು ನನಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நாசியில சுவாசம் இருக்கிற மனுஷனத்துல எதுக்கும் தேவையில்லை. ಮೂಗಿನಲ್ಲಿ ಶ್ವಾಸವಿರುವ ಮನುಷ್ಯನಿಗೆ ನನಗೆ ಹೆದರಲು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. என்னை சுற்றிலும் படையெடுத்து வரும் 10,000 பேருக்கு நான் பயப்படேன். ನನ್ನ ಸುತ್ತಲೂ ಪಡೆ ಎತ್ತು ಬರುವಂತ 16,000 ಜನಕ್ಕೂ ನಾನು ಭಯಪಡೆನು. ஆனால் மற்றவன் ಆದರೆ ಇನ್ನೊಬ್ಬನು யாரு தும்முனாலும் இவனுக்கு தெரியும், ಯಾರು ಅಕ್ಷಿ ಹಾಕಿದ್ರು ಸಹ ಇವನಿಗೆ யாரு இருந்தாலும் அவனுக்கு தெரியும், ಯಾರಿದ್ದರೂ ಅವನಿಗೆ ಭಯ ಆಗುತ್ತದೆ. எல்லாமே இவனுக்கு தெரியும். ಎಲ್ಲವೂ ಅವನಿಗೆ ஆனா ಗೊತ್ತು. மற்றவன் ಆದರೆ ಇನ್ನೊಬ್ಬನು எனக்கு பக்கத்துல 10,000 பேர் படையெடுத்து வளர்ந்தாலும் ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ 16,000 ಸೈನ್ಯದಿಂದ ಬಂದರು. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ ಒಂದನ್ನೇ ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ, ஒன்றையே நாடுவேன், ಒಂದನ್ನೇ ಹುಡುಕುತ್ತೇನೆ. கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும், ಕರ್ತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾನು கர்த்தருடைய ನೋಡಬೇಕು, வல்லமையை காண வேண்டும், ಕರ್ತನ ಶಕ್ತಿಯನ್ನು ನಾನು கர்த்தருடைய ನೋಡಬೇಕು, அபிஷேகம் வேண்டும், ಕರ್ತನ ಅಭಿಷೇಕವು ನನಗೆ கர்த்தருடைய ಬೇಕು, நாமத்தில் நான் ஜெயிக்க ಕರ್ತನ வேண்டும். ನಾಮದಿಂದ ನಾನು இந்த ಜಯಿಸಬೇಕು. தேசத்திலே ಈ ದೇಶದಲ್ಲಿ இயேசுவின் வல்லமையை நான் விளங்க பண்ண வேண்டும். ಯೇಸುವಿನ ಶಕ್ತಿಯನ್ನು ನಾನು அப்படி ಪ್ರಕಟಪಡಿಸಬೇಕು. ஒரு வாஞ்சை, ಇಂಥ ಒಂದು அப்படி ಹಂಬಲವು, ஒரு ஏக்கம். ಇಂಥ ಒಂದು ಹಂಬಲವು, அவன் சாதாரண மனுஷர்களோடு நிற்க மாட்டான், ಅವನು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರೊಂದಿಗೆ அவன் ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ, ராஜாக்களோடு நிற்பான். அவன் கைகளை ராஜரத்திலே தட்டி கர்த்தரை நில்லுவன். ஸ்தோத்திரம்.